ஓம் கணேசாய நமக. பணி உயர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். ஆட்சி மூலத்திரிகோணம் ஏறி இருக்கும் கும்பச்சனியுடன் சூரியன், சந்திரன், சுக்கிரன் இவர்கள் இணைகிறார்கள். இவர்கள் படிப்படியாக ஒவ்வொருத்தராக வந்து சேர்றாங்க. இந்த கபடி விளையாட்டுன்னு ஒரு விளையாட்டு இருக்கும். இந்த கபடி விளையாட்டில் கபடி கபடி அப்படின்னு எதிரணியை போய் தொடுறதுக்காக போய்கிட்டு இருப்பார் ஒருத்தர். இவரை எப்படா மடக்கிறதுன்னு சொல்லி எதிரணி கூட்டங்கள் வந்து அப்படியே, அதாவது கபடி ஆடி வரக்கூடியவர் தொட்டு விடவும் கூடாது, அதே சமயத்தில் அவரை பிடிச்சு அமுக்கிறணும். அப்படி அமுக்கும் போது அந்த கபடி விளையாடுகிறவர், கபடி பாடுகிறவர் அந்த எல்லைக்கோட்டை தொட்டு விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அந்த எல்லைக்கோட்டை தொட்டு விட்டால் எத்தனை பேர் தொட்டார்களோ அமுக்கினார்களோ அத்தனை பேருமே அவுட் ஆயிரும். அதே கதை தான் கடகராசியிலே பிறந்த உங்களுக்கு. இந்த கூட்டணி வந்து அந்த மாதிரியாக அமைந்து விட்டது. அவர் கபடி கபடி விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாரு. விளையாடுறவரை ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கிறாங்க. பிடிச்சு அமைக்கும் போது கடைசியில் ஒரு கோட்டை போய் தொட்டுருந்தார் ஒருத்தர். அந்த கபடி பாடி வந்தவர் எல்லைக்கோட்டை தொடும்போது எல்லாருமே அவுட் ஆயிடுவாங்க. அதே போல தான் கடகராசி நேயர்களுக்கு 8ஆம் இடத்துல ஆல்ரெடி சனி அஷ்டமத்து சனியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர் இந்த காலகட்டத்தில் அவர் அஸ்தமனத்தில் இருக்கிறார். அவர் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறார்னு வச்சு கூடுவோமே. அஸ்தமனம்னு சொன்னால் சேட்டை பண்ணாமல், தொந்தரவு பண்ணாமல், கேவலப்படுத்தாமல், அதாவது இம்சை கொடுக்காமல் அமைதியாக இருக்கார். அஸ்தமனத்தில் இருக்கிறார். அவர் கூட எப்பா நீ கெடுக்க முடியாட்டி நான் வந்து கெடுக்கிறேன் பாடுன்னு சூரியனும், பத்தாக்குறைக்கு சுக்கிரனும், அதுவும் பத்தாக்குறைக்கு சந்திரனும் வந்து சேர்ந்துக்கிட்டார். இப்படி சேர்ந்து கடகராசிக்காரரை கெடுத்து விடுவோம் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு எல்லாம் வேதைகள் ஏற்பட்டு விடுகிறது. 8ஆம் இடத்துல உள்ள சூரியனுக்கு ஒன்று அல்ல 3 பேர் வேதையை கொடுக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்களே வேதையை கொடுத்துருந்தாங்க. ஆக சூரியன் 8இல் இருந்து கெடுக்க முடியாமல் இருக்கிறார். அவர் ஆட்டத்தில் அவுட் ஆயிருந்தார். சந்திரனுக்கு வேதை இல்லை. 8ஆம் இடத்துல வந்த சந்திரனுக்கு வேதை இல்லை. அதே சமயத்தில் அவர் திதி வந்து திரையோதசி, தேய்பிறை திரையோதசியில் போய் மாட்டிக்கிட்டார். வலுவில்லை. 8ல் சந்திரன் வலுவோடு இருந்தால்தான் கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு சிக்கலாகும். வலு இல்லாமல் அவர் போய் உட்கார்றார். ஆக கோச்சார சந்திரன் 8இல் இருந்த போதும் உங்களை அவர் எதுவும் சங்கடப்படுத்த முடியாமல் அவரும் ஆட்டத்தில் அவுட் ஆயிட்டார். அதை அடுத்து சுக்கிரனை பார்ப்போம். சுக்கிரன் 8ல் வந்துச்சுன்னு சொன்னால் பெண்களால் கேவலம், இம்சை, தொந்தரவு, விரயங்கள் இந்த மாதிரி ஆகணும். அதுவும் தாழ்ந்த குலத்தை சேர்ந்த அப்படி எடுத்துக்கிடணும். சம்பந்தமில்லாத ஒருத்தி வந்து கோள் மூட்டணும், பழி சுமத்தணும். சுமத்தியாச்சுன்னா சுமத்துனது தானே. அதுக்கப்புறம் நான் இல்லை அப்படிங்கிறது பொறுப்பாகிறது. அது 2வது. ஏற்பட்ட களங்கம் முதல்லையே கல்லை கொண்டு எரிஞ்சாச்சுன்னா சேர் மேலே விழுந்துருச்சுனாலே மன்னிச்சுக்கோன்னு சொல்லி என்ன பண்ண, அது போல். அப்படிப்பட்ட சுக்கிரனுக்கு வேதை இல்லை. அப்போ அவர் பாழாக்குவாருன்னு தான் அர்த்தம். அதே சமயத்தில் திரையோதசி திதி அவருக்கு வேதையாக அமைந்து விட்டது. திரையோதசி திதி இவருக்கு மட்டும் இல்லை, சூரியனுக்கும் வேதையாகத்தான் இருக்குது. ஏற்கனவே இன்னொருத்தர் வந்து வேதையை கொடுத்துட்டார். ஆகையினாலும் அந்த திரையோதசி திதியினாலும் சுக்கிரனும் சூரியனும் ஆட்டத்தில் இருந்தே விலகிட்டாங்க. அதாவது மொத்தத்திலே தப்பான ஆட்டம் ஆடிட்டீங்கப்பா, இந்த கூட்டத்தை விட்டு வெளியே போயிடணும் அப்படிங்கிற கணக்கில் அப்படி வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். ஸோ 2 பேருமே அவுட். மிச்சம் இருக்கிறது 8ஆம் இடத்துல உள்ள சனி. அவர் ஏற்கனவே அஸ்தமனத்தில் தான் இருக்கிறார். எப்போ நான் 8ல் இருந்து உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன், இப்போ பேசாமல் இருக்கிறேன், நீ என்னை வந்து தொந்தரவு பண்ணாத அப்படின்னு விட்டுட்டார். 10ம் 10ஆக்குறைக்கு 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் 8இல் உள்ள சனிக்கு வந்து வேதையாயிரும்.
7ஆம் இடத்துல செவ்வாய் என்ற யோகாதிபதி, உங்களுக்கு உண்டான யோகாதிபதி செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறார், உச்சம் பெற்று போயிருக்கிறார். அப்பேற்பட்டவர் உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால 8ஆம் இடத்துல உள்ள சனியும் அவுட் ஆயிட்டார். ஸோ இந்த மொத்தத்தில் கபடி விளையாண்டவர்களில் என்ன அப்படின்னா, செவ்வாயை மையமாக வச்சுக்கங்க. இவர் தான் பாடி ஓடிக்கிட்டு இருக்கிறாரு, 4 பேரும் போட்டு அமுக்குறாங்க, கடைசியில் செவ்வாய் எல்லை கோட்டை தொட்டு விட்டால் எல்லாமே அவுட். அந்த மாதிரியாக உங்களுக்கு எந்த விதமான பிக்கலும் பிடுங்கலும் வராத அளவுக்கு இந்த 8இல் உள்ள கிரகங்கள் வலிமை இழந்து காணப்படுகிறார்கள். ஆகையினாலே இப்போ இவங்க எப்போ இணைஞ்சாங்க அப்படின்னா, ஆல்ரெடி 20/12/2023 சனி 8ஆம் இடத்துக்கு வந்துட்டார். சரி, அவரோடு மாசி 1ஆம் தேதி சூரியன் வந்து சேர்ந்தார். அது பின்ன 8/3/2024 காலை 10:06 அளவில் சுக்கிரன் அங்கே வந்து சேர்ந்தார். அதே 8/3/2024 இரவு 7:16 அளவில் சந்திரனும் அங்கே வந்து சேர்ந்துக்கிட்டார். இப்படி எல்லாரும் கூடினாலும் கூட 7ஆம் இடத்துல உள்ள செவ்வாய் அத்தனை பேருமே தூக்கி சாப்பிட்டார். ஆகையினால கடகராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய கெட்டது எதுவும் நடக்காமல் விலகி சென்று விட்டது. ஆகையினாலே இந்த கூட்டணி உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. உங்களை தொட முயற்சித்தார்கள், நீங்கள் எல்லைக்கோட்டை தொட்டு விட்டீர்கள். ஸோ உங்களை தொட்ட அத்தனை பேருமே அவுட்டு. அதனாலே உங்களுக்கு ஏற்படுகின்ற எந்த விதமான சங்கடங்களும் குழப்பங்களும் வருத்தங்களும் கேவலங்களும் கண்டிப்பாக வராது. தைரியமாக இருக்கலாம். மிச்சம் இருக்கிற கிரகம் 3ஆம் இடத்துல கேது பயத்தை போக்குவார், தைரியத்தை கொடுப்பார். சில சமயங்களில் எதிர்பாராத யோகத்தையும் அவர் வழங்குவார். 7ஆம் இடத்துல உள்ள செவ்வாய் உச்சம் பெற்று காணப்படுகின்ற காரணத்தினால நீங்கள் செய்த புண்ணியம் உங்களை சூழ்ந்து காப்பாற்றி கொண்டு வருகிறது. உங்களுடைய குலதெய்வம் உங்களோடு சேர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். ஆகையினாலே எப்பேற்பட்ட இன்னல்களையும் அடித்து துவைத்து விடக்கூடிய வகையிலே செவ்வாய் உச்சம் பெற்று உங்களை நேரடியாகவே கண்காணித்து கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு எந்த விதமான சிக்கலையும் உண்டாகாமல் 7இல் உள்ள செவ்வாய் வெற்றிகரமாக உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செலுத்தி கொண்டிருக்கின்றார். அவரே படைத்தளபதியே உங்களுக்கு பாதுகாப்பாளனாகவும் யோகக்காரகனாகவும் வந்து சேர்ந்து முழு பலத்தோடு இருக்கின்றார் 7ஆம் இடத்துல. இந்த வீட்டுக்கு சொந்தக்காரனும் சனி தான். சொல்கிறார் இல்லையா, சுப்பிரமணியருக்கு பிரம்மாவே நடுங்குவார் பயப்படுவார்னு. அதே போல கதை தான். சனி எல்லாத்தையும் துவம்சம் பண்ணுவார்னு சொன்னால் செவ்வாய் அந்த சனியையே தூக்கி முழுங்கக்கூடிய வகையில் 7ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆக சனி ரொம்ப சாதுவாகத்தான் இப்பொழுது இருக்கிறார். ஸோ கடகராசிக்காரர்களுக்கு கண்டச்சனி யோகச்சனி என்ற சிக்கல் எதுவும் இல்லை. பயப்படாமல் உங்களுடைய காரியத்தில் உங்களுடைய கடமையை நீங்கள் செய்யுங்கள். செவ்வாய் அதற்கு தகுந்த பலாபலங்களை அள்ளி கொடுப்பார். அடுத்தபடியாக 9ஆம் இடத்துல புதனும் ராகுவும் இருக்கிறாங்க. 9ஆம் இடத்துல புதன் 3 குடையவன் 9ஆம் இடத்திலே நீசம். ஸோ தோப்பனாருக்கு ஏற்படும் சிக்கல் தொல்லை துயரங்கள் விலகும். தோப்பனார் வழி சொத்து பத்துக்களில் உள்ள சிக்கல்களும் விலகி சொத்துக்கள் தீர்மானத்துக்கு வந்து சேரும். அந்த புதன் சேர்ந்ததனாலே ராகுவுக்கு அங்கே வேலை கம்மியாகிவிட்டது. ஆக பொதுவாக பூர்வ புண்ணிய சிக்கல்கள் விலகி பூர்வ புண்ணியத்தினால் உங்களுக்கு யோகங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் இந்த 4 பேர் கூட்டணியினால் ஏற்படுகின்றது. 4 பேர் கூட்டணியினால் சிக்கல் 8ஆம் இடத்துல சிக்கலை கொடுக்க வேண்டியதற்கு பதிலாக அவர்களும் யோகத்தை சேர்ந்து உங்களுக்கு கொடுக்கின்றார்கள். மேலும் 10ஆம் இடத்துல குரு இருக்கின்றார். 10ஆம் இடத்துல குரு கோவிந்த குருவாகத்தான் இருக்கின்றார். ஆகையினால் எந்த விதமான சிக்கல்களும் வராதவாறு அந்த குருவையும் செவ்வாய் பார்த்துண்டிருக்கின்றார். 10இல் இருந்தால் பதவியை கெடுக்கும்னு சொல்லுவான். இதுவரைக்கும் கடகராசிலே உத்தியோகம் பார்க்கின்றவர்கள் ஏதாவது சங்கடத்தில் சஸ்பெண்டில் இருந்தால் கூட இந்த 8/3/2024 இரவு 7:16 பின் வரக்கூடிய ஏதோ ஒரு தேதியில்
கிட்டத்தட்ட என்னுடைய கணக்கு ஒரு 3 மாதத்துக்குள்ள உங்கள் பதவி திரும்பவும் உங்களுக்கே வந்து சேரும். ஆனால் டிஸ்மிஸ் பண்ணியிருந்தால் கூட மீண்டும் உங்களை வேலைக்கு வந்து இழுத்து போட்டுக்கிடுவாங்க. அது எப்பேற்பட்ட பதவியாக இருந்தாலும் சரி. அப்படிப்பட்ட ஒரு யோகம் அந்த 8/3/2024 இரவு 7:16 முதல். ஏன்னா சந்திரன் சேர்ந்ததுக்கப்புறம் தான் 4 பேர் கூட்டணி. அதனால் 7:16 பின் ஒரு 3 மாத காலங்களுக்குள்ள கண்டிப்பாக கிடைத்துவிடும். உங்கள் மீது ஏற்பட்ட களங்கம் விலகிவிடும். எந்த களங்கமாக இருந்தாலும் விலகிவிடும். ஆக இதில் கடகராசிக்காரர்களுக்கு ஆயுள் நல்ல தீர்க்கம் 1. அதே போல் 10ல் குரு செவ்வாயினுடைய பார்வை இருக்கின்ற காரணத்தினால அந்த அரசு சம்பந்தப்பட்ட பணிகள் நிச்சயமாக போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டு செய்யும். இது நிதர்சனமான உண்மை. உத்தியோகம் என்பது கண்டிப்பாக கிடைத்தே தீரும். குருவுக்கு அந்த அதிகாரம் இங்கே இருக்கின்றது. ஆக கிரகங்கள் கெடுக்க வேண்டியவர்களே உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாமல் முடிந்தால் கொடுப்போம் என்ற கணக்கில், கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்ற கணக்கிலே கடகராசிக்காரர்களுக்கு இந்த 4 பேர் கூட்டணி இணைவு யோகமாகத்தான் விளங்கும். எனினும் கிடைக்க வேண்டியது அத்தனையும் கிடைக்காது இல்லையா? ஆகையினாலே உங்களுக்கு மார்க் 60 மார்க் யோகமாக விளங்கும். மிச்சம் 40% கிடைக்கல, அவ்வளவுதான். கெட்டது இல்லை, கெட்டது நடக்க வேண்டியது. அந்த 40% கெடுக்காமலே சென்றுவிடும். பட்சே 40% யோகமாக இல்லை. இந்த யோகம் என்ற கணக்கில் உங்களுக்கு 60% யோகம். இதை பயன்படுத்துங்கள். வாழ்க்கையை முன்னெடுத்து செல்லுங்கள். இந்த கணக்கில் இருந்து ஒரு 3 மாத காலங்களுக்கு உள்ளாக நீங்கள் நினைத்த காரியத்தை கண்டிப்பாக சாதித்து காட்டலாம். வெற்றி நடை போடலாம். வீறு கொண்டு செல்லலாம். ஆக தைரியமாக இருங்கள். எல்லாவற்றுக்கும் உங்களுடைய பூர்வ புண்ணிய குல தெய்வம் உங்களோடு வந்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும். அடுத்தபடியாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த இணைவு என்ன சொல்லுகிறதுன்னு பார்ப்போம். சிம்மத்திலே பிறந்தவர்களுக்கு ராசிநாதன் சூரியன் 7ஆம் இடத்துல வந்துட்டார். பொதுவாக 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல கிரகங்கள் இல்லாமல் இருக்கணும். இருப்பினும் ராசிநாதன் என்ற கணக்கிற்கு ஒரு யோகம் உண்டு. 7ஆம் இடத்துல உள்ள சூரியன் அவருக்கு வேதை. 7இல் உள்ள மீதி 3 கிரகங்களுமே வேதை தான். அதாவது 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் அடுத்து இன்னொரு கிரகம் 7ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா அந்த 7ஆம் இடத்துக்குள்ள கிரகத்துக்கு வேதையாகிவிடும். 7ல் சூரியன் இருந்தால் என்ன செய்யும்? உஷ்ண பீடையை கொடுக்கும். அரசு துறைகளிலே கெடுதலை உண்டு செய்யும். சங்கடத்தை உண்டு செய்யும். பெனால்ட்டி போடக்கூடிய அளவுக்கு போயிடும். சில பேருக்கு ரொம்ப சிக்கலை உண்டு செஞ்சிடும். அப்போ 7ஆம் இடத்துல 3 பேர் இருக்கிறாங்க வேதையை கொடுப்பதற்கு. இவைகள் தடுக்கப்பட்டு விடும். அதோடு ராசி நாயகன் 7இல், அதனாலே கௌரவம் மேலோங்கும். அரசு சம்பந்தப்பட்ட வகையில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். இப்படி அது மாறிக்கிடுது. ஆக 7ஆம் இடத்து சூரியன் உங்களுடைய கௌரவம், செல்வம், செல்வாக்கை உயர்த்தி காட்டுவார். சமுதாயத்திலே உங்களுடைய அந்தஸ்து மிகவும் முன்னேற்றமாக விளங்கும். நேருக்கு மாறாக அது அந்த மாதிரி கணக்கு. அது நல்லவனாக இருந்து அந்த கெட்ட இடத்துல போய் அமர்ந்து அந்த கெட்ட இடத்துலையும் கெட்ட இடத்தை வேலை செய்ய விடாமல் கிரகங்கள் தடுப்பது. அப்போ கெட்டதுக்கு கெட்டது கொடுக்கப்பட்டால் அந்த இடம் உங்களுக்கு நல்ல இடமாக மாறிவிடுகின்ற காரணத்தினாலே இந்த காலகட்டத்திலே வீடு, மாடு, தோட்டம், துறவு, பசு, பால் பாக்கிய, மாலடிமை, பணியாட்கள் புடைசூழ நீங்கள் மிகவும் ஒரு அரசன் போல காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த காலகட்டத்தில் இந்த அரசியலில் ஈடுபடக்கூடியவாளுக்கு நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு உறுதியாக விளங்கும். சந்தேகம் இல்லாமல் ஜெயிச்சிருவாங்க. இதில் போட்டித் தேர்வு எழுதியிருக்கின்றவர்களுக்கு, சிம்ம ராசியில் பிறந்து போட்டித் தேர்வு எழுதியிருப்பவர்களுக்கு எந்த தேர்வானாலும் வெற்றி நிச்சயம். அதுக்கு 7ஆம் இடத்துல உள்ள இத்தனை கிரகங்களும் சூரியன், சந்திரன், சுக்கிரன், சனி இவ்வளவு பேரும் உதவி செய்கிறாங்க. ஒருத்தர் அல்ல, 2 பேர் இல்லையா, 4 பேர் உதவி செய்கிறாங்க. அதில் ராஜகிரகங்கள், ராஜா, ராணி, மந்திரி, வேலைக்காரன்
இத்தனை பேரும் யோகத்தை கொடுக்குறாங்க. இதை விட வேறு என்ன யோகம் வேணும்? 10 பத்தாக்குறைக்கு இந்த லீகல் அட்வைசர் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களை பார்த்துண்டே இருக்கின்றார். உங்களுடைய பூர்வ புண்ணியத்தையும் பார்த்துண்டிருக்கிறாரு. அவர் பாக்கியத்தில் தானே இருக்கிறாரு. ஆகையினால் இந்த பாக்கியம் முழுமையாக வேலை செய்யக்கூடிய கட்டம் 8/3/2024 இரவு 7:16 அது யோகத்தை செய்ய ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் மறுமலர்ச்சி உண்டாகும். வேலை தேடிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு ஆணாயிருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும் நீங்கள் நினைத்தது போலவே வேலை வாய்ப்பு தேடி வரும். நீங்கள் தேடி போனீங்க, அது ஓடி போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ அது நீங்கள் மறத்து போச்சு. என்னையா தேடி தேடி என்னத்தை கண்டோம் அப்படின்ட்டு சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டேள். இப்போ உங்களை தேடி வருகின்றது. அது ஒன்று வராது, 2-3 சேர்ந்து வரும். இதில் எதை தேர்ந்தெடுக்க? இந்த குழப்பத்தை கொடுப்பார் 8இல் உள்ள ராகு, 8இல் உள்ள புதன். மனுஷனுக்கு ஏதாவது ஒரு குழப்பத்தை, யோகத்தை கொடுத்தாலும் யோகத்துக்குள்ளே ஒரு குழப்பத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற கதையாக. சில பேர் கடன் கேட்டிருப்பாங்க. அது அந்த கடன் முக்கியமான ஒரு கடன். 4 பேர்கிட்ட கேட்டிருப்பாங்க. 4 பேருமே கையை விரிச்சிருப்பான். என்ன செய்யன்னு ஓஞ்சு போய் உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் ஒருத்தர் ஃபோன் பண்ணுவார். இப்போ ஒரு 5 லட்சம் கேட்டீங்களப்பா, வாங்கிக்கப்பா, வட்டி இவ்வளவு கொடுத்துரு அப்படின்னு ஃபோன் வரும். அவர் ஃபோன் போட்டு முடிச்சு சரி இத்தனை மணிக்கு வந்துடுதேன்னு ஒரு கிளம்புறதுக்குள்ளே இன்னொரு ஃபோன் வரும். இப்போ ஒரு 5 லட்சம் கேட்டீங்கள, அந்த வட்டி நீ 3 மாதத்துக்கு ஒருக்க கொடுத்தா போதும், எனக்கு அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு போ அப்படின்னு அடுத்த ஃபோன் வரும். அடுத்து ஒரு ஃபோன் வரும். இப்படி ஒன்று ஒவ்வொரு நோக்கத்தில் அந்த ஃபோன் அதை சலனத்தை உண்டு செய்யும். கடன் கேட்கும்போது இவன் இப்போத்தானையா கொடுத்தேன் அப்படிம்பான். இன்னொருத்தன் அடடா இப்போ கொடுக்கக்கூடிய நிலையில் இல்லைப்பா, இப்போ தான் டெபாசிட் பண்ணிட்டு வந்தேன், இனி போய் கேட்டோம்னா எங்கள் ஆத்துக்காரி சத்தம் போடுவான்னு அப்படி முடிச்சிடுவார். இன்னொருத்தட்ட கேட்க போகிறோம், நானே ஓட்ட கண்ணு கேட்க வரணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லுவார், அவர் மடக்குவார். இன்னொருத்தட்ட கேட்க போகும்போது இருக்குது, ஆனால் நான் இப்போ கொடுக்க முடியாது, அது சரியில்லாத இடத்துல இருக்குது, வாங்கவும் முடியாது, ஏதோ ஒன்று காரணத்தை சொல்லி தட்டி விட்டுருவாங்க. இப்படி எல்லாம் முடிஞ்சு வெக்ஸில் உட்கார்ந்துருக்கும்போது ஒரு திடீர்னு அந்த ஃபோன் கால்கள் இப்படி வரும். இதில் யார்கிட்ட வாங்க? இவர்கிட்ட வாங்கினா அவருக்கு சொல்லிடுவார், அவருக்கு வாங்கினா இவர்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. ஆனால் ஒருத்தர்கிட்ட வாங்கினால் ஒருத்தரை எப்படி சமாதானப்படுத்துறது, இப்படியெல்லாம் சில குழப்பங்கள். அதாவது மனுஷனுக்கு ஏதாவது ஒரு குழப்பத்தை, ஒரு வில்லங்கத்தை, மன நிம்மதியை கெடுக்க வேண்டும் என்று அந்த கட்டம். இது ஒரு ஓரமாக கற்பனை பண்ணி பாருங்கள். சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி. அந்த சனி, அதாவது அந்த சனி கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தாலும் கூட அந்த சலனம் என்பதை கொடுத்து கொண்டு இருப்பார். அதே போல் ஒரு தப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த தப்பு பண்ணுவோமா வேண்டாமா இந்த மாதிரி குழப்பத்தை கொடுத்துக்கிட்டு இருப்பார். தப்பு பண்ணி அவருக்கு பழக்கம் இருக்காது. மாட்டிக்கிடக்கூடாதே அப்படின்னு நினைப்பார். அந்த மாட்டிக்கிடக்கூடாதேன்னு நினைக்கும் போது இப்படி செய்ய அப்படி செய்ய இல்லை திடீர்னு மாற்றி அங்கே வா, நீ வந்துரு அப்படின்னுக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரிலாம் குழப்பங்கள் மாறி மாறி மனுஷங்களுக்கு வரும். நல்லதுக்கும் வரும் குழப்பம், கெட்டதுக்கும் வரும். இது நல்லதா கெட்டதான்னு தெரியாமலே சில குழப்பங்கள் சேரும். அப்படிப்பட்டதான் அந்த சலனத்தை உண்டு பண்ணக்கூடியதான் 7ஆம் இடத்து சனி. அந்த 7ஆம் இடத்து சனிக்கும் கூட இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்துல உள்ள சனிக்கு 6ஆம் இடத்துல உள்ள செவ்வாயே வேதையாக சேர்ந்து விடுறார். இப்போ சனியினால் வேறு ஒன்றும் கெடுதல் கெடுக்க முடியாது. கண்ட சனின்னு சொன்னால் கண்டங்களை கொடுத்து விளக்கணும். அதாவது அடித்து துவைக்கணும். அவன் மயங்கி விழும்போது அடியை நிப்பாட்டிக்கிடணும். மறுபடியும் உஷாராகும்போது மறுபடியும் அடிக்கணும். தண்ணி ஊற்றி அடிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி. அவன் மயங்கி விழுந்தாப்பா நம்ம அடிக்கிறது தெரியாது, மறுபடியும் தெளிய வச்சு அடி அப்படிம்பாங்களே, அதுபோல் அப்படி செய்ய வேண்டியவர் அவர் செய்ய விடாமல், அந்த தண்டனை கொடுக்க விடாமல் 6இல் அமர்ந்த செவ்வாய் வேதையாக மாறிவிடுகின்றார். செவ்வாய் உங்களுக்கு ஏற்கனவே யோகாதிபதி. சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் முழுக்க யோகாதிபதி. அவர் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு.
உச்சம் பெற்று போய் உட்கார்ந்துருக்கிறாரு. ஆக 7ஆம் இடத்துல உள்ள சனி எந்த கெடுதலையும் உங்களுக்கு செய்ய முடியாத வண்ணத்திலே அந்த 6இல் செவ்வாய் அமர்ந்து வேதையாக அவர் எல்லா சிரமங்களையும் விலக்கி கொண்டு இருக்கின்றார். அதே போல் 7இல் உள்ள சூரியனுக்கு 7இல் உள்ள மீதி 3 பேருமே வேதையாக போயிட்டாங்க. ஆகையினால் உங்களுக்கு அந்த 4 பேர் கூட்டணி 7ஆம் இடத்துல வந்து சேர்ந்துட்டாங்க. ஐயா நமக்கு சிக்கல் வந்துருமோன்னு பயப்பட வேண்டாம், எந்த சிக்கலும் வராது. சரி, மிச்சம் சந்திரன் 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கலாம், கோச்சாரத்தில் தப்பு இல்லை. அடிப்படை ஜாதகத்தில் தான் 7, 8 ரொம்ப சுத்தமாக இருக்கணும். கோச்சாரத்தில் 7இல் சந்திரன் வரலாம், சுக்கிரன் வரலாம், புதன் வரலாம், குரு வரலாம், இந்த மாதிரியான சில கணக்குகள் இருக்குது. ராசிநாதனே 7ஆம் இடத்துல வரலாம். ஆக உங்களை பொறுத்த மட்டில், சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த மட்டில் எடுக்கும் காரியங்கள் வெற்றி நிச்சயமாக திகழும். நீங்கள் ஒரு பெரும் புள்ளியாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு. உங்களை எதிரி லேசாக நினச்சிருந்தான், இப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறத கண்டு அவன் அரண்டு போயிட்டான். அது 6ஆம் இடத்துக்காரன் தானே, அஸ்தமனத்தில் தானே போய் உட்கார்ந்துருக்கிறான். ஆகையினால் அரண்டு விட்டான். ஆக யானை படுத்தாலும் குதிரை மட்டம்னு சொல்லுவார்கள். அதுபோல் சிம்ம ராசிக்காரங்க என்ன தான் படுத்தாலும் கூட குதிரை மட்டம்தான். அதான் யானை படுத்தாலும் குதிரை மட்டம். குதிரை அதை விட மட்டமாக தான் நின்றுக்கிட்டு இருந்தாலும் யானை படுத்ததுக்கப்புறம் கூட அந்த உயரம் கம்மியாக இருக்குமா, அதுதான் யானை படுத்தாலும் குதிரை மட்டம் அப்படிம்பாங்க. அது ஒரு பழமொழி அந்த காலத்தில். அதுபோல் உங்களை எவராலும் தோற்கடிக்க முடியாத ஒரு நிலை. எப்பேற்பட்ட கெட்டிக்காரனே வந்து உங்களை அசைச்சு பார்த்தா ஒன்றும் முடியலை. அந்த மாதிரியான ஒரு யோக அமைப்பு உங்களுக்கு இயல்பாகவே அமைந்து காணப்படுகிறது. வாக்கு மட்டும் தடுமாற்றம் இருக்கும். அதை கொஞ்சம் நாவடக்கம் ரொம்ப ரொம்ப தேவை. நாக்கில் விஷ ஜந்து உட்கார்ந்துருக்கு, சர்ப்பம் உட்கார்ந்துருக்கு இல்லையா. 2ஆம் இடத்துல கேது. ஆகையினால் அடக்க சொடக்கமாக பேசி பழகணும். வார்த்தையை விட்டுறப்படாது. சில்லறையை கொட்டுன்னா அள்ளிடலாம், வார்த்தையை கொட்டுன்னா அள்ள முடியாது. ஆகையினாலே அதிகாரிகளிடமும் பெரியோர்களிடமும் குருக்களிடமும் மிகவும் பணிவாகவும் பக்தியாகவும் பேச வேண்டும். பேச வேண்டியதை பேச வேண்டும், பேசக்கூடாததை தவிர்க்க வேண்டும். அல்லங்கில் மொத்தத்தில் நாவடக்கமாக இருப்பது எல்லாவற்றுக்கும் சிறந்தது. ஆக இதை மட்டும் கொஞ்சம் கடைப்பிடியுங்கள். 8ஆம் இடத்துல உள்ள புதனும் சலனப்படுத்துவார். 8ஆம் இடத்தில் உள்ள ராகுவும் சலனத்தை காட்டுவார். ஏன்னா 8இல் அங்கேயும் சர்ப்பந்தான் உட்கார்ந்துருக்குது. அவரும் அப்படியே ஆடிக்கிட்டே இருப்பார். எந்த நேரத்தில் புஷ் அப்படின்னும். ஆகையினால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். மற்றதெல்லாம் உங்களுக்கு இயற்கை உங்களுக்கு ஒத்துழைக்குது. நீங்கள் தான் நாவடக்கத்தோடு இருந்தீங்கன்னா ஜெயிக்கலாம். இவ்வளோ தான் சிம்மத்துக்கு. சிம்மத்தை பொறுத்த மட்டில் 70% யோகம் நடந்தேறக்கூடிய ஒரு காலகட்டம். 70%. 30% நாவடக்கத்தோடு இருக்க வேண்டும். அலைச்சல் திருச்சலை குறைத்து கொள்ள வேண்டும். உடம்பு பராமரிப்பும் பார்த்து கொள்ள வேண்டும். பெரியோர்களின் அபவாதங்களுக்கு ஆளாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். குருவின் பார்வை உங்களுக்கு எப்போதும் நல்ல ஆசியை கொடுக்கும். ஆக உங்களை பொறுத்தமட்டில் 30% நல்லது நடக்காமல் போய்விடும். ஆக 70% யோகமாகவே விளங்கும். அடுத்தபடியாக கன்னி ராசியிலே பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள்? இந்த 4 பேர் கூட்டணியில் கன்னி ராசிக்காரர்கள், ராசியில் கேது ஏற்கனவே இருக்கிறார். ராசி நாயகனாகிய புதன் 7ஆம் இடத்துல நீசமாகி ராகுவோட சம்பந்தப்பட்டிருக்கிறார். ஆக உடல் நிலை சம்பந்தப்பட்டவற்றில் பலகீனம் ஏற்படக்கூடிய ஒரு கட்டம். 6ஆம் இடத்துல சூரியன், சந்திரன், சுக்கிரன், சனி இவங்கள்லாம் இருக்கிறாங்க. இதில் 6ஆம் இடத்துல சூரியனும் சனியும் இருக்கிறது யோகம்தான். யோகாதிபதி ஆகிய சுக்கிரன், லாபாதிபதி ஆகிய சந்திரன், இவங்க 2 பேரும் 6ல் மறைஞ்சிருக்காங்க. இது சிக்கலா இல்லையா? இதுதான் இங்கே முக்கியமான பார்க்கக்கூடிய விதம். அதே சமயத்தில் 1-10 கூடையவன் 7ஆம் இடத்துல நீசம், ஆதிபத்திய தோஷம் பெற்றவன் தான்.
அவர் 7ஆம் இடத்துல நீசமாவது நல்லது தான். ராகு இல்லாமல் இருந்து நீசமானால் யோகம். அல்லங்கில் அந்த புதனுக்கு நீச்சப்பங்கம் எப்பொழுதெல்லாம் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் யோகம். நீச்சப்பங்க ராஜயோகம் ஏற்படும் போது கேந்திராதிபத்திய தோஷம் சேர்ந்துக்கிடும். இந்த கேந்திராதிபத்திய தோஷம் சேரும்போது ராகு அந்த தோஷத்தை விளக்குறார். ஆக மகரத்தில் சந்திரன் இருக்கும் பொழுதும், மேசத்திலே, கடகத்திலே, துலாத்திலே இருக்கிறச்சே உங்களுக்கு அந்த புதனுக்கு நீச்சப்பங்க ராஜயோகம் ஏற்பட்டுவிடும். அந்த காலகட்டங்களில் எல்லாம் நீங்கள் உங்களுடைய உடல் நலம் தேரும், செல்வம் செல்வாக்கு கூடும், தொட்டதெல்லாம் துலங்கும், விளங்கும், விருத்தியாகும், வெற்றியாகும். வியாபாரம் ரொம்ப தூக்கலாக நடக்கக்கூடிய காலகட்டம். 1-10க்கு உடையவன் 7ஆம் இடத்திலே கடலில் இருக்கின்ற காரணத்தினால தங்களின் வர்த்தக பொருட்கள், தொழில் மூலமாக கிடைக்கின்ற ப்ரொடக்ஷன் பொருள்களோ அல்லங்கில் வியாபார சம்பந்தப்பட்ட பொருள்களோ கடல் கடந்து அந்த தொழில் வியாபார முன்னேற்றம் நடைபெறக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம். கன்னி ராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் சரியான சந்தர்ப்பமாக 8/3/2024 இரவு 8:16 முதல் தொடங்குகிறது. இந்த காலகட்டத்தில் அந்த 4 பேர் கூடியிருக்கிறாங்க. கூடிய சலனம், அது அந்த சந்திரன் சலனம் ஓடிக்கிட்டு போய் தான் இருப்பார். அந்த சேர்ந்த 4 பேரும் சேர்ந்த கட்டம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலாபலன்களை மாற்றி அமைத்து விடுகின்றது. ராசி நாயகன் 7ஆம் இடத்துல போய் நீசமடைந்த போதிலும் கூட ராகு சம்பந்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கார். அந்த புதன் எங்கே போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே 2-3 வீடியோக்குள்ள உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ராகு கேது பெயர்ச்சியிலிருந்து கன்னில கேதுவும் மீனத்தில் ராகும் இருக்கின்ற காரணத்தினால மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் ராசிக்காரர்களுக்கு அவரவர்கள் ராசி நாயகனாகிய புதனும் வியாழனும் எந்த இடத்திற்கு போனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. மாறாக ராசி நாயகன் நல்ல இடத்துல போனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யோகங்கள் கிடைக்கும். எக்ஸ்ட்ரா யோகங்கள் தான் கிடைக்கும். சிக்கல் இங்கே வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இப்போ உதாரணமாக மீன ராசி 7.5 நடந்து கொண்டிருந்த போதிலும் கூட ராசி நாயகன் 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு அடுத்து போனாலும் கூட ராசியில் இருக்கின்ற ராகு ராசியை வலுப்படுத்தி கொண்டே இருப்பார். கேந்திர ஆதிபத்திய தோஷம் பெற்ற வீடுகள் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். ஆகையினாலே தனுசு ராசிக்காரர்களுக்கும் எந்த விதமான இடையூறும் வராது. குருப்பெயர்ச்சி பலாபலனை சொல்லுவதற்கு முன்னாலே குரு 6ஆம் இடத்துக்கு போனாலும் நாளில் உள்ள ராகுவினால் சங்கடங்கள் தவிர்த்து பெண் சுகம் இப்படியெல்லாம் அந்த யோகங்கள், அந்த பெரிய பெரிய நட்சத்திர ஓட்டலில் தங்குறது, வசதி வாய்ப்புகள், ஆடம்பர வாழ்க்கை இந்த மாதிரியாக போகும். அது குருப்பெயர்ச்சி வரும்போது பார்க்கலாம். இப்போ கன்னியா ராசிக்காரர்களுக்கு நம்ம பார்த்துண்டு வாரோம். கன்னி ராசிக்காரர்களுக்கு சூரியன், சந்திரன், சுக்கிரன், சனி 4 பேரும் கும்பத்தில் போய் இருக்கிறதுனால என்ன பலன்கள்? இப்போ இவங்களை பொறுத்த மட்டும் கன்னியா ராசிக்காரங்களுக்கு வேதை விசாரணை எதுவும் இல்லை. பட்ச 8இல் உள்ள குருவுக்கு 7ஆம் இடத்துல உள்ள லக்னேசன் உங்களுடைய ராசிநாயகன் புதனே வேதையாக இருக்கின்றார். ஸோ 8இல் உள்ள குருவும் கூட இப்போ கெடுக்கிறதுக்கு இயலாது. இந்த மனச்சலனம் என்பது கூட இப்போ உங்களுக்கு அகன்று விட்டது. 6ஆம் இடத்து சூரியன் அரசு துறையிலே பெருவாரியான வெற்றியை கொடுப்பார். இந்த இடத்துல கன்னி ராசியில் அரசியலில் தேர்தல் நிர்ணயங்கள் சொன்னால் முழு வாக்குகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு. 6ஆம் இடத்துல சந்திரன் அமாவாசையை நெருக்கத்தில் இருக்கிறவர். ஆகையினாலே லாபாதிபதி ஆகிய சந்திரன் 6ஆம் இடத்திலே அமாவாசையை ஒட்டி இருக்கின்ற காரணத்தினாலே அள்ளி கொடுக்கத்தான் செய்வார். கிள்ளி கொடுக்க மாட்டார், அள்ளி கொடுப்பார். 6ஆம் இடத்து சுக்கிரன் சுகபோகத்தை அனுபவிக்க செய்வார். 6ஆம் இடத்து சனி அனைத்து யோகங்களையும் வழங்க தயாராக உள்ளவர். இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு சிச்சுவேஷன் அந்த கன்னி ராசியிலே பிறந்த உங்களுக்கு பல வகையிலும் யோகமாக விளங்குகின்றது. ராசியில் கேது நோய் நொடிகளை விலக்கும், நோய் நொடிகளை கொடுக்காது. ஆதிபத்திய தோஷம் இருந்தால்தான் நோய் நொடிகளை கொடுக்கும்.
அதுக்கும் சொல்லியிருக்கிறேன், ராசி நாயகன் நீசமாக இருக்கிறாரு, அப்பப்போ உடல் நலத்தில் சிக்கல் ஏற்படும். இருப்பினும் சந்திரன் கேந்திரத்தில் போகிறச்சே நீச்சபங்கம் ஏற்பற்றும், உடல் நலம் தேறிவிடும். 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு, பயப்பட வேண்டியதில்லை. நட்பு பலம் பெறும், கெடுதல் ஏற்படாது. சில பேர் 7ஆம் இடத்துல ராகு இருந்தால் நட்பு போயிருமேன்னு நினைப்பாங்க. உங்களுக்கு அப்படி ஆகாது. நட்பு இன்னும் கூடத்தான் செய்யும். நட்பினுடைய பலம் உயரும். நட்பினால் உங்களுக்கு சகல பாக்கியங்களும் கிடைக்க வந்துவிடும். இந்த இடத்தில் தான் உங்களுக்கு அந்த உடல் நலம் அப்படிங்கிற அந்த கணக்கில் மட்டும்தான் 10% தொய்வு, 90% யோகம். ஆக கன்னி ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த 4 அணி கூட்டணி உங்களுக்கு 90% யோகத்தை அள்ளி வழங்குவார்கள். மற்றபடி ஒரு 10% உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். போக்குவரத்திலும் சரி, சாப்பாட்டு விஷயத்திலும் சரி, ஓய்வெடுக்கக்கூடியதிலும் சரி, அதில் கவனம் செலுத்தினீர்களேயானால் முழுமையான யோகம் கிடைக்கும். பட்சே உங்களால் இருக்க முடியாது. ஆகையினாலே என்னுடைய கணிப்பு 90% யோகம் நிச்சயமாக நீங்கள் அனுபவிக்கப் போகின்றீர்கள். உங்களுடைய எல்லா வகை இன்பங்களும் அள்ளி கிடைக்கின்ற நேரம். அனைத்து கிரகங்களும் சாதகமாக இருக்கிறாங்க. ஆக எதெல்லாம் இழந்தீர்களோ அவைகளெல்லாம் திரும்ப சேரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம். குடும்பத்திலே சுபகாரியங்கள் நடக்கும். தங்கம், பணம், வெள்ளி, ஆடை, ஆபரணங்கள் நிறைய சேரும். வீடு, மாடு, தோட்டம், தரவு இவைகளும் சேரும். வேலைக்காரர்கள் உங்களுக்கு ஒற்றுமையாக வேலையை பார்ப்பார்கள், பணிவுடன் இருப்பார்கள். நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடன் வேலைக்காரங்க கிடைக்கிறது கஷ்டம். இப்போ கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் என்ன தொழில் செய்தாலும் வேலைக்காரர்கள் உத்தமர்களாக இருப்பார்கள். சரி, வேலைக்காரர்களாக இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரர்களுக்கு முதலாளி உங்களுக்கு சகாயம் நல்லா பண்ணக்கூடியவராக அமைவார். உத்தியோகம் செய்கின்றவர்களுக்கு மேலதிகாரியின் நட்பும் குடும்பத்தோடு கூடிய நட்பு கூட ரொம்ப இயல்பாயாக கிடைத்துவிடும். கெட்ட சலுகைகள் கேட்காமலே கிடைக்கும். இதில் குறிப்பாக கன்னி ராசியிலே பிறந்த பெண்களுக்கு திருமண வாய்ப்பு வெற்றிகரமாக நடக்கும். மிக ஜாப்னு நடக்கும். அந்த மாதிரி ஒரு திருமணம் கன்னி ராசியிலே பிறந்த பெண்களுக்கு சூப்பராக இருக்கும். அரசியல் புள்ளிகளுடைய ஏதோ ஒரு குடும்பத்தில் நீங்கள் மன வாழ்க்கை ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு அந்த திருமணமே பெரிய 10,000 பேர் கூடக்கூடிய வகையிலே அந்த திருமணம் வெகு விமர்சையாக நடக்கும். ஆக இந்த கன்னி ராசியிலே பிறந்த உங்களுக்கு மிகவும் யோகமான காலகட்டம் அள்ளி கிடைக்கின்றது. குபேரனே உங்கள் பக்கம் இருக்கின்றார். அதிர்ஷ்ட தேவதை உங்களோடு இருக்கின்றார். வாழ்க வளமுடன். அடுத்தபடியாக துலாம் ராசியிலே பிறந்தவர்களை பார்க்கலாம். துலா ராசியில் பிறந்தவங்க அந்த சிஷ்யர்கள், நண்பர்கள், வயது முதிர்ந்தவர்கள், முதலாளிமார்கள், டைரக்டர்கள் எல்லாம் கேட்குறாங்க, சாமி சனி பயிற்சி தான் முடிஞ்சிருச்சுல்ல, இன்னும் எனக்கு ஒன்றுமே நடக்கலையே, நீங்களும் ஒன்றுன்னா சொல்லிட்டு வாரீங்க, எதுவுமே நடக்கிறாப்புல தெரியலையே, நான் அப்படியே தானே நாங்கள் இருக்கிறோம், பதவி உயர்வும் கிடைக்கல, வேலை சுமையும் குறையலை, 4ஆம் இடத்துல இருந்து சனி 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார், கழிஞ்ச 20/12/2023 வந்துட்டார், இந்தாங்கிரியும் அந்தாங்கிரியும் ஒன்றுமே நடக்கலையே சாமி. ஆவல். ஏனென்றால் சாதித்து காட்ட வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்ற துளாராசிக்காரர்கள் பெரும்பாலும் எதையும் எடை போட்டு பார்ப்பதிலே கெட்டிக்காரர்கள் நீங்கள். துலாக்கோலாச்சே நீங்கள். ஆகையினாலே கனிவுடனும் பண்புடனும் பழகக்கூடிய விதம் ஒரு அரசனை போன்றும், மந்திரியை போன்றும், மனைவியை போன்றும், காதலியை போன்றும், காதலனை போன்றும் அவ்வளவு நளினமாக நடந்து கொள்ளக்கூடிய பக்குவம் உடையவர்கள் நீங்கள். பல தேசவாசங்களை சுற்றி வரக்கூடிய அன்பர்கள் துலாம். 60 வயசில் கூட கேட்டால் இந்த ஊரில் என்ன இருப்பார், கரெக்டாக இருக்கும். இந்த துளாராசிக்காரங்கள்லாம் அப்படித்தான் பேசுவாங்க. 60 வயசில் அவங்களுடைய அந்த மலரும் நினைவுகள்லாம் சொல்லிட்டு வருவாங்க. அத்தனாவது வருஷம், இத்தனாவது மாதம்
அந்த ஊருக்கு போனோம்ப்பா, அவர் அங்கே ஒருத்தர் இருக்காருப்பா, அவர் நல்ல பண்பாளர்ப்பா, அவர் இன்னும் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தார், மறுபடியும் அந்த தொழிலுக்கு மாறினார், அதுக்கப்புறம் ஒரு உத்தியோகத்தில் சேர்ந்தார். இதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. அவர் உட்கார்ந்துருக்கிற மேசை, நாற்காலி, டெலிஃபோன் எல்லாம் இந்த கோணத்தில் இப்படிப்பட்ட இடத்துல இப்படி இருக்கும் அப்படிங்கிற கச்சிதமாக ஞாபகம் வச்சு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ராசிக்காரங்க தான் அந்த துலா ராசிக்காரங்க. எல்லாருடனும் இனிமையான பழக்கத்தில் வசப்படுத்தி விடுவீர்கள். அப்படிப்பட்ட துலா ராசிக்காரர்கள் சில பேர் மென்மையாக பேசுவீங்க, சில பேர் படபடபடன்னு பேசுவாங்க, ஆனாலும் அர்த்தத்தோடு இருக்கும், பாசத்தோடு இருக்கும், கனிவுடன் இருக்கும், யாரையும் எளிதில் வசீகரித்து விடக்கூடிய தன்மை உங்களிடம் இருக்கும். சுக்கிரனாச்சே, சுக்கராச்சாரி ஆட்சி மூலத்திரிகோண வீடு அவருக்கு. இயற்கையாக பெண்களை வசீகரிக்கக்கூடிய மனோநிலை முகத்தில் களை ஆடும். அந்த கலையாட்டத்தில் எத்தனையோ பெண்கள் கவர்ந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட துலாத்திலே பிறந்த உங்களுக்கு ஒன்றும் நடக்கலையேன்னு கேட்டுருந்தீங்கன்னா, ஐயா அவர் வந்துத்தான் இப்போ தானே விருந்து வந்திருக்கிறார், வந்த உடனே எப்படி தூக்கி கொடுப்பாரு, கொஞ்சம் விசாரிக்க மாட்டாரா? என்னங்க எப்படி இருக்கிறியே, செய்கிறியே, ஆத்துக்காரி எப்படி இருக்கா, பிள்ளைகள் எப்படி இருக்காங்க, ஒட்டிகள் எப்படி இருக்காங்க, வியாபாரம் எப்படி இருக்கு, இதெல்லாம் உண்மை ஒன்றா கேட்டுட்டு செஞ்சு அப்போ நம்ம ஒரு தீர்த்தத்தை கொடுப்போம், சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காஃபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா, கூல்ட்ரிங்க் சாப்பிட்றீங்களா, இதை கேட்டுட்டு அதை ஒரு காப்பி அதை கொடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் பேசின்றதுக்கப்புறம் சரி சாப்பிடுங்க, என்ன சாப்பிட்றீங்க. ஆக இதை விசாரிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஓடி போயிடுது. அப்பேற்பட்ட தூரத்தில் உள்ள கிரகம் சனி வான மண்டலத்தில் எவ்வளவோ கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்து அவருடைய சதுராட்டங்களை ஆடிக்கொண்டு வருகின்ற சனி உங்களுக்கு யோகக்காரகன். அந்த நாயகன் 4-5க்கு உடையவன், சாதாரணமானவன் அல்ல. சுக்கிரனும் சனியும் புருஷன் பொண்டாட்டி போல அப்படிம்போம். கொடுக்கணும்னு நினச்சாருன்னா சனி சுக்கிரன் மூலமாக தான் கொடுப்பார். அதே சனி கெடுக்கணும்னு நினச்சாலும் சுக்கிரன் மூலமாக தான் கெடுப்பார். அதே சுக்கிரன் ஒருத்தருக்கு அள்ளி கொடுக்கணும்னு நினச்சாருன்னா சனி மூலமாக தான் அள்ளி கொடுப்பார். கெடுக்கணும்னு நினச்சாலும் சனி மூலமாக தான் கெடுப்பார். அதான் அவங்க 2 பேரையும் கணவன் மனைவி போல, புருஷன் முண்டாட்டி போல அப்படின்னு சொல்லுவோம். ஆக உங்களுக்கு துலாம் ராசியிலே பிறந்த உங்களுக்கு அந்த யோக நாயகனே ஆட்ட நாயகனாக விளங்கி 4ஆம் இடத்தை விட்டு 5ஆம் இடத்திலே ஆட்சி மூலத்திரிகோணமாக அமைந்தாலும் கூட அவர் அஸ்தமனத்திலே இருக்கின்றார். அந்த நாயகனுக்கு, அந்த ஆட்ட நாயகன் சனி பகவானுக்கு 5ஆம் இடத்திலே வந்து இருக்கின்றவருக்கு 4ஆம் இடத்திலே உள்ள அந்த செவ்வாய் வேதையாக விளங்குகின்றார். இந்த செவ்வாய் யாரு? மனைவி, குடும்பம். இந்த செவ்வாய் உச்சம் பெற்று போயிருக்கிறார். குடும்பம் உச்சமாக தான் இருக்குது. பார்க்கும்போது அடேங்கப்பா, பெரிய குடும்பத்தை சேர்ந்த பையன்யா, பெரிய குடும்பத்தை சேர்ந்த முதலாளியா, இப்படித்தான் சொல்லுவாங்க. இன்னும் சில பேருக்கு அப்படி இருக்கும். அதாவது பேர் பெத்த பேர் தாக நீல் எதும்பாங்க தெலுங்கில். பேர் பெத்த பேர், பெரிய பேரெல்லாம் பெரிய பேர் தான். உள்ள ஆற்றுக்குள்ளே வீட்டுக்குள்ளே போயாச்சுன்னு சொன்னால் குடிக்க தண்ணி இருக்காதியா. இப்படி சில பேர் இருக்கிறாங்க. எல்லாருமே முதலாளியாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே உத்தியோகத்தில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் வெளித்தோற்றத்துக்கு டாம்டின் அந்த வெள்ளையும் ஜொள்ளையுமா வந்து நிற்பாங்க. அவங்க ஆற்றுக்கு வீட்டுக்கு போனால் தான் தெரியும் அங்கே என்ன இருக்குதுன்னு. ஒரு மனுஷன் எங்கே படாத பாடு பட்டுண்டு வருவார். வெளியில் வந்தாச்சுன்னா ஆஹா ஓஹோன்னு இருக்கும், வீட்டுக்குள்ளே கப்ஜிப்புன்னு இருக்கும். இப்படி எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது. ஆக அப்படிப்பட்ட இதிலையும் செவ்வாய் உச்சம் பெற்று காணப்படுகின்ற காரணத்தினாலே குடும்பம் வலிமையாகத்தான் விளங்கும். 2-7க்கு உடையவன் அல்லவா. 7ஆம் இடத்திலே உள்ள குருவையும் இந்த செவ்வாய் பார்த்து கொண்டிருக்கார். யோகம், அவ்வளவு யோகம். அதே போல 5இல் உள்ள சூரியனுக்கும் இந்த 4ஆம் இடத்திலே உள்ள செவ்வாய் வேதையாகத்தான் காணப்படுகின்றார். 5இல் உள்ள சந்திரனுக்கு 6இல் உள்ள புதன் வேதையாக ஆகிவிடுகின்றார். 5இல் உள்ள சுக்கிரனுக்கு வேதை இல்லை. அவர் யோகத்தை செய்வார். உங்கள் ராசி நாயகன். அதாவது மொத்தத்தில் பார்த்தோம்னா 5இல் உள்ள சூரியனுக்கு 4இல் உள்ள செவ்வாய் வேதையாக இருப்பார். 5இல் உள்ள சந்திரனுக்கு 6இல் உள்ள கிரகம் வேதையாக ஆகிவிடுகின்றது.
அதே போல் 5இல் உள்ள சுக்கிரனுக்கு வேதை எதுவும் இல்லை. 5இல் உள்ள சனிக்கு 4ஆம் இடத்தில் உள்ள செவ்வாய் வேதையாகின்றார். இந்த வேதை, அதாவது ஒரு கிரகம் ஒரு இடத்திலே அமர்ந்துண்டு நல்லதை செய்வதற்கு இன்னொரு இடத்துல உள்ள கிரகம் தடையாகி ஆக்கிவிடும். அதுதான் வேதைங்கிறது. அதே போல் ஒரு கெட்ட இடத்துல ஒரு கிரகம் இருந்து கெடுக்கணும்னு நினைக்கும் போது அதுக்கு இன்னொரு இடத்துல உள்ள கிரகம் இவரை கெடுக்க விடாமல் தடுத்து விடுவார். இந்த வேதையில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. கெட்டதை தடுத்துட்டால் நல்லது, நல்லதை தடுத்து விடக்கூடாது. இப்போ உங்களை பொறுத்த மட்டில், துளாராசிக்காரர்களை பொறுத்த மட்டில் 5இல் சூரியன் இருந்தால் நல்லது இல்லை. இந்த உடல் கூறுகளில் அந்த உஷ்ண தாக்கம் ஏற்படும். செவி சம்பந்தப்பட்ட, கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகும். அந்த 5இல் உள்ள சூரியனாக இருந்தால் அஜீரண கோளாறுகள் உருவாகும். இல்லைன்னா அதிகமான அஜீரணம் ஆகி அது ஒரு சுகரை உண்டு பண்ணி விட்டுரும். அப்படியும் சில சேட்டைகளை பண்ணிடும். அந்த 5இல் உள்ள சூரியன் எந்த யோஜனைக்கும் தடையாக போயிடுவார். எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் போயிடும். எல்லாம் யோசிப்பாங்க, கடைகள் ஒன்றும் இல்லாமல் பூஜ்ஜியத்தில் நிற்கும். அப்படி கெடுக்கின்ற அந்த சூரியனுக்கு பூர்வ புண்ணியத்தை அவர் கெடுத்துருவார். துலாத்துக்கு பாதகாதிபதி சூரியன் 5ஆம் இடத்திலே அமர்ந்தால் பிள்ளைகளையும் கெடுப்பார், குலதெய்வ யோகத்தையும் கெடுத்து விடுவார். இப்படி கெடுக்கின்ற அந்த சூரியனுக்கு 4ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற அந்த செவ்வாய் வேதையாக இருக்கின்ற காரணத்தினாலே அந்த கெட்டவை நடக்காமல் போய்விடும். இது அப்போ யோகமாக மாறிவிட்டது. 5ஆம் இடத்தில் உள்ள சந்திரனுக்கு 6ஆம் இடத்திலே உள்ள புதன் வேதையாகின்றார். ராகு அது நிழல் கரகம், அதை விட்டுருவோம். 6ஆம் இடத்தில் உள்ள புதன் வேதையாகிவிடும். 6ஆம் இடத்துல புதன் ஏற்கனவே இருக்கார். நீசமாக இருந்தால் வேதை தான். அடுத்த பின்ன ஆக 5ஆம் இடத்தில் உள்ள சந்திரன் தாயாருக்கு தொல்லையையும் நோயையும் கொடுக்கக்கூடியவர். அதே சமயத்தில் பந்து ஜனங்களிடம் உங்களுக்கு நல்ல வரவேற்பை கொடுக்கும். பொது வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடிய யோகம் தடையில்லாமல் கிடைக்கும். பொது காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். அந்த 5ஆம் இடத்து சந்திரன் கும்பச்சந்திரன் தான். உடல் உழைக்கச் செய்வார். அதே சமயத்தில் வெற்றியையும் புகழையும் பேரையும் சம்பாத்தியத்தையும் கொண்டு வந்து கொடுக்கின்றவர் தான் அந்த சனி, அந்த சந்திரன், 5ஆம் இடத்து சந்திரன். பிள்ளைகளால் பெருமை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம், பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் நடத்தி காட்டக்கூடிய காலகட்டம், பிள்ளைகளுக்கு சொத்து சுகங்களை சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் இந்த 5ஆம் இடத்து சந்திரன். இந்த கிரகங்கள் எப்போ வீடியோவின் ஆரம்பத்தில் பேசியிருப்பேன், நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி அவங்கவுங்க ராசியை பார்த்துருப்பீங்க. மீண்டும் சொல்லிடுது. இந்த 4 பேர் கூட்டணி என்பது 8/3/2024 காலை 10:06 இந்த சுக்கிரன் அவிட்டம் 3ஆம் பாதத்திலிருந்து 4ஆம் பாதமாகி, அதாவது 2ஆம் பாதத்திலிருந்து 3ஆம் பாதமாகிய கும்பத்தில் சேர்ந்திருக்கிறார். நவாம்சையில் அவர் ஆட்சி மூல திரிகோணமாக இருப்பார். அதே 8/3/2023 அந்த இரவு 7:16 அளவில் அந்த சந்திரனும் அங்கே கும்பத்தில் சேர்ந்துருந்தார். இதுதான் அந்த ஆல்ரெடி 4ஆம் இடத்துல பயிற்சியான சனி 5ஆம் இடத்துல ஜம்முன்னு இருக்கார். அவரோடு மாசி 1ஆம் தேதி சூரியன் சேர்ந்துட்டார். சூரியன் சேர்ந்ததுக்கு பின்ன சுக்கிரன் சேர்ந்துருக்கிறார். அந்த இரவே சந்திரனும் சேர்ந்துட்டார். அப்போ 4 பேரும் கூட்டணியாக அந்த இடத்துல வந்துருந்தாங்க. இது துலாத்துக்கு 5ஆம் வீடு. சூரியன் கெடுதலை கெடுக்கக்கூடியவர், கெடுக்க முடியாமல் தடையாகிவிட்டது. ரைட்டு. அடுத்தபடியாக சந்திரன் யோகத்தை கொடுக்கக்கூடியவர். அந்த சந்திரனுக்கு வேதை என்ற கணக்கு அப்படின்னு சொன்னோம்னா அந்த 5ஆம் இடத்துல உள்ள சந்திரனுக்கு 6ஆம் இடத்துல உள்ள அந்த புதன் வேதை ஆகின்றார். அந்த சந்திரனுக்கும் புதனுக்கும் ஒரு ஒப்பந்தம் உண்டு. இவங்க என்னென்ன தாயும் பிள்ளையும். அப்போ உனக்கு அம்மா உனக்கு நான் வேதையை தரமாட்டேம்மான்னு அப்படி ஒரு கணக்கு வேறு வச்சுருக்குறாங்க. அதே போல் சனிக்கு சூரியன் வேதையும் கொடுக்க மாட்டார், சூரியனுக்கு சனி வேதையை கொடுக்க மாட்டார். ஏன்னா தகப்பனும் பிள்ளையும். இந்த கட்சிக்காரங்க இருக்காங்க இல்லையா, கட்சி தலைவர்கள் அவங்க ரீதியில் ரொம்ப நட்பாகவும் ஒற்றுமையாகவும் நல்லா அவங்க இயல்பாக ஒற்றுமையாக இருப்பாங்க. இந்த கட்சி தொண்டர்கள் தான் போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே போல தான் இந்த சனியும் சூரியனும் பகையாளிகள்னு சொல்லி தொண்டர்கள் நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம். அவங்க 2 பேரும் அப்பா பிள்ளை. டேய் எனக்கு நீ எந்த வேதையும் கொடுத்துறாடா அப்படின்னு சூரியன் சொல்லிடுவார் அது சனிட்ட. அப்பா நாங்கள் சரிப்பா எனக்கும் நீ வேதையை கொடுத்துறாதப்பான்னு அவரும் சொல்லிக்கிடுவார். அந்த சூரியனுக்கு வேதை சனியினால் ஏற்படக்கூடிய கட்டத்தில் சனி கொடுக்க மாட்டார்.
அதே போல் சனிக்கு வேதை ஏற்படக்கூடிய வகையில் சூரியன் இருந்தால் அவரும் கொடுக்க மாட்டார். இது ஒரு விதிவிலக்கு உண்டு. அதே போல தான் சந்திரனுக்கு பிள்ளை புதன். இப்போ சந்திரனுக்கு 5ஆம் இடத்து சந்திரனுக்கு 6ஆம் இடத்து புதன் வேதையை கொடுப்பாருன்னு கொடுக்க மாட்டார். சும்மா கொடுத்தது போல் அவள் பாவலா காட்டிக்கிட்டார். அவ்வளோ நீசமாக இருக்கிறாரு. நான் கொடுக்குறது போல் கொடுக்குறேன், நீங்கள் எடுக்கிறது போல் எடுத்துக்காங்கப்பா அப்படின்ட்டு போயிடுவார். கண்டுக்கிடாதாங்கப்பா, நான் இந்த தேர்தல் அறிக்கை விடுறாங்களே, அந்த கட்சி இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன், எப்பா 2 வார்த்தையை சொல்லிக்கிடுறோம்ப்பா. நம்மளுக்குள்ளே என்னப்பா, அந்த மக்களுக்கு எந்தையாவது சொன்னால் தானப்பா எந்தையாவது கவனத்தை திருப்ப முடியும். கண்டுக்கிடாதப்பா. சரி சரிப்பா, நான் 2 வார்த்தை கிட்ட சொல்லிக்கிட்டு உன்னையை பற்றி. அதான் அவங்க 2 பேரும் குசலமத்தோடு தான் இருப்பாங்க. நம்மளுக்குள்ளே தான் போட்டுக்கிட்டு இருப்போம் தொண்டர்கள். அதே போல தான் கிரகங்களுக்கும் அதே போல தான் இருக்காங்க. அவங்களே அப்படி இருக்கும்போது பிறகு இவங்க எப்படி இருப்பாங்க? இது அரசியல், அது விட்டுருவோம் நம்ம. ஆக அந்த 5ஆம் இடத்துல உள்ள சுக்கிரன் பதவியை கொடுப்பார், தொழிலை கொடுப்பார், உத்தியோகத்தை கொடுப்பார், வியாபாரத்தை கொடுப்பார், பெண்களால் சில வரவு யோகங்களை கொடுப்பார், வெளிநாட்டு தொடர்பு கூட கிடைக்கச் செய்வார். 5ஆம் இடத்துல சுக்கிரன் ஆடம்பர வாழ்க்கையை கொடுப்பார். இந்த சுக்கிர தசை இந்த துலா ராசிக்காரங்களுக்கு நடந்து கொண்டிருந்தாலும், சந்திர தசை நடந்து கொண்டிருந்தாலும், சனி தசை நடந்து கொண்டிருந்தாலும் இந்த யோகம் கண்டிப்பாக வேலை செய்யும். புதிய தொழில் தொடங்கலாம், சொத்து பத்துக்கள் சேரும். இந்த எலெக்ஷனில் நின்னாங்கன்னு சொன்னால் நல்ல வெற்றியை பெறுவார்கள். இந்த காலகட்டத்தில் கிடைக்கின்ற எலெக்ஷன் நேரத்தில் கிரகங்கள்லாம் மாறி போயிருக்கும். இப்போ ஏற்பட்டிருக்கிற கூட்டணி ஒரு அசைன்மெண்ட் யோகத்தை கொடுத்து வச்சுட்டு போயிடுவார். அவங்க நகண்டு போய்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு மார்க்கம் அங்கே விழுந்து விடும். உங்களுக்கு ஒரு யோகத்தை அவர் பொக்கிஸ்டை அதை போட்டு தூக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. இந்த யோகம் அப்பப்போ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதைத்தான் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம். கொச்சாரத்தில் உள்ள சந்திரன் அங்கே, சந்திரன் அந்த அடுத்த செகண்ட் அடுத்து போய்கிட்டே இருப்பார். இப்போ நீங்கள் வீடியோ கேட்டுக்கிட்டு இருக்கும்போது சந்திரன் அங்கே இருக்க மாட்டார், கொஞ்சம் தள்ளி போயிருப்பார், மீனத்துக்கு போயிருப்பார். அந்த சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய அந்த யோகம், இந்த யோகம் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் வரைக்கும், இந்த 3 மாதத்துக்குள்ள இந்த யோகத்தை வேலை செஞ்சிடும். அது அந்த 3 மாதத்துக்குள்ள அவங்களுடைய தசா புத்தி அந்தரத்தின் ரீதியாக அது வேலை செய்யும். ஆக ஏமாற்றம் என்பது கண்டிப்பாக இருக்காது. எப்படியோ யோகம் வரும். ஒரு சிலருக்கு 3ஆவது மாதம் கடைசியில் கிடைக்கும், ஒரு சிலருக்கு பேசி மறுநாள் 2 நாளில் கிடைச்சிடும், ஒரு சிலருக்கு அடுத்த மாதம் கிடைக்கும். இப்படித்தான் அது அவங்களுடைய ஜாதகத்தினுடைய தசா புத்தி அந்தரம் என்ன லக்கணம் இதை பொறுத்து கிடைக்கும். அந்த அவங்களுக்குன்னு உண்டான ஒரு பாத்தியதை இருக்குது இல்லையா? அதைத்தான் பாத்திர மருந்து பிச்சை போடு அப்படிம்பாங்க. நாம் செஞ்ச பாவ புண்ணியம் எவ்வளவு இருக்குது, அந்த 5ஆம் இடத்தையும் உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்த்துக்கிடணும். 1, 5, 9 வலுவாக இருக்குதா, இவ்வளவு பலன்களும் கண்டிப்பாக உடனே நடக்கும். இதில் எங்கேயாவது தொய்வு ஏற்பட்டிருக்கா, லேட்டாக நடக்கும். ஆனால் 3 வீடும் பாஸ் ஆகணும், 2 வீடாவது பாஸ் ஆகணும். அந்த 2 வீடும் பாஸ் ஆகணும், ஒரு 5ஆம் வீடு மட்டுமாவது பாஸ் ஆகணும். எதுவுமே பாஸ் ஆகல, 3மே ஃபெயில் அப்படின்னு சொன்னால் பிறகு எப்படி நடக்கும்? கிரகங்கள் அவங்களுடைய சுழற்சியின் மூலமாக அள்ளி வழங்க காத்திருக்கின்றார்கள். நாம் பிறவி எடுத்து வந்திருப்பது இந்த யோகங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலே நமக்கு தகுதி இருக்க வேண்டும். தகுதி இல்லாதவன் கையில் இறைவன் கொடுத்தால் அது தகுதிக்கே மோசமாக போய்விடும், அவனே அதை அழித்து விடும். ஏற்கனவே பேசியிருக்கிறேன், அந்த லாட்டரியில் பெரிய யோகம் கிடச்சி ஆண் விட்டவங்களே இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ அவனுக்கு கொடுத்தா என்ன, கொடுக்காட்டி என்ன, சும்மா இருந்தால் கூட அவன் பாட்டுக்கு உயிரோடு இருந்திருப்பான். இந்த மாதிரியாக சில பேருக்கு அந்த சுமை ஒன்றும் இல்லை, ஒரு 1000 கிலோ தங்க கட்டியே ஒருத்தங்கிட்ட அந்த வச்சுக்கடா அப்படின்னு சொல்லி கொடுக்குறான், தூக்கிட்டு போகிறதுக்கு அவனுக்கு முடியணும்ல. அட 70 வயசு ஆளியா ஒரே மூடையாக 1000 கிலோ தங்க கட்டி வச்சிருக்கிறார் ஒருத்தர். ஒரு தேவதை அப்படி வச்சு கொடுவோம், இந்தாப்பா நீ வச்சு இதை வச்சு பழச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். தூக்கிட்டு போகிறதுக்கு இவனால் முடியணுமே, என்ன செய்வான்? அவனால் தூக்கிட்டு போக முடியாட்டி வேற எவனாவது கூப்பிட்டு வருவான், அதுங்களே தூக்கிட்டு யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க. தூக்கிட்டு போகக்கூடிய முடியறதுக்காக அவனுக்கு வல்லமை இருக்கணும் இல்லையா? என்னையா கொடுத்தாரு, இப்படி கொடுக்குறாரு, இல்லைன்னா கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதைத்தான் சொல்கிறது. இறைவனுக்கு நாம் முன்னால் செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தவாறு இந்த ஜென்மத்தில் இப்படித்தான் கொடுக்க வேண்டும், இவ்வளவுதான் கொடுக்க வேண்டும், இப்படித்தான் அவன் தாங்குவான்
அப்படின்னு ஒரு கணக்கு வச்சிருக்கிறார். பெருசாக கொடுக்கணும் அப்படின்னா பெருசாக சோதிப்பான். இந்த சோதனை தாங்கக்கூடிய வல்லமை இருந்தால் அந்த யோகத்தையும் இவனால் தாங்க முடியும். அதைத்தான் சனி இறைவன் மூலமாக சனி செய்கிறார். ஆகையினால் துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 4 கிரக கூட்டணி மெல்ல வேலை செய்ய ஆரம்பிக்கும். 8/3/2024 இரவு 7:16 முதல் உங்களுக்கு யோக காலம் ஆரம்பம் ஆகிவிட்டது. எதை நினைக்கின்றீர்களோ அது சீக்கிரமாக வெற்றிகரமாக நடைபெறப் போகின்றது. குடும்பத்தில் நிறைய மாற்றங்கள் உண்டாகும். திருமணம் ஆகாமல் இருக்கும் கன்னியர்கள் காளையர்களுக்கு இந்த ஆண்டில், அதாவது இந்த 4 கிரக கூட்டணி சேர்க்கையினால் ஒரு யோகம் உங்களுக்கு கணக்கில் வரவு வச்சிருந்தாங்க. ஒரு பேங்கில் அக்கௌண்ட்டை போட்டாச்சு, அது எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கிடலாம்ங்கிற ஒரு கணக்கு. இந்த எப்போ எடுத்துக்கிடலாம் என்பதற்கு உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். நான் அதைத்தான் சொல்கிறேன். அந்த உங்களுக்குன்னு உண்டான பண முடிப்பை உங்கள் பேரில் அக்கௌண்ட்டில் போட்டாச்சு. அது எப்போ எடுக்கணும், எப்போ எடுத்து செலவழிக்க அந்த யோகம் வருது என்பதை சுய ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நீங்களாவே பார்த்துக்கலாம். 1, 5, 9 கெட்ட கிரகங்கள் இல்லாமல், அசுப கிரகங்கள் இல்லாமல் இருக்கிறதா? அந்த வீடு சூனியமாகாமல் இருக்கின்றதா? அந்த வீட்டு நாயகர்கள் நல்லபடியாக இருக்கின்றார்களா? இதுவே போதும். இப்படி பார்த்தாலே போதும். அது பின்ன என்ன தசை நடந்து கொண்டு இருக்கிறது உங்களுக்கு, அது ஏற்கனவே நிறைய ஜாதகம் பார்த்து பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. அந்த தசை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறது, இவ்வளவு. இதை பார்த்தாலே இந்த யோகம் எந்த கட்டத்தில் பேச போகுதுங்கிறது தெரிந்து கொள்ளலாம். பட்சே உங்களுக்காக இந்த கோச்சா ரீதியில் ஒரு அக்கௌண்ட்டு போட்டாச்சு, அமௌண்ட்டை போட்டாச்சு. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஆக திருமணம் ஆகாமல் இருக்கின்றவர்களுக்கு இந்த ஆண்டில் நிச்சயமாக கண்டிப்பாக திருமணம் நடந்தே தீரும். இந்த ஆண்டு என்பது இப்போ நான் 8/3 சொல்லியிருக்கிறேன். 8/3/2024 முதல் 8/3/2025 அதுதான் கணக்கு. இந்த 1 வருஷ கணக்குள்ள இந்த திருமணம் நல்லபடியாக சிறப்பாக நடந்தேறும். சில பேருக்கு கலப்பு இன திருமணமாக பெரும்பாலும் முடியக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது என்னன்னு சொன்னால், தன் 4ஆம் இடத்துல உள்ள செவ்வாய் 2/7க்கு உடையவன், மகரத்திலே உச்சம். இவனுடைய பார்வை 7ஆம் இடத்துல உள்ள குருவை பார்க்கின்றார் 4ஆம் பார்வையாக. அதே பார்வை கடகத்தையும் பார்க்கின்றார், உங்களுடைய 10ஆம் இடத்தை. 8ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தையும் பார்ப்பார். இது போக கும்பத்திலே உள்ள சனி, ஆட்சி மூல திரிகோண சனி, இந்த சனி செவ்வாயினுடைய 2 வீட்டையும் பார்ப்பார். ஒரு வீடு மேஷ வீடு, இன்னொரு வீடு விருச்சிக வீடு. ஆகையினால் இந்த ஒருத்தருக்கொருத்தர் முன்னும் பின்னும் முரணான கிரகங்களுடைய பார்வையினால் அந்த ஜோடிகள் என்பது அதாவது கலப்பு இனமாக வந்து சேர். நாட்டு மாடும் சீம மாடுன்னு சொல்கிறார்கள் இல்லையா, அது போல். அது இப்போ இது இந்த இடத்துல மாடுன்னு சொல்லப்படாது, அது சரியானதல்ல. ஒரு முன் உதாரணத்துக்காக சொல்கிறேன். அது அந்த மாதிரி ஒரு பெரிய இடமும் ஒரு சிறிய இடம் அப்படி வச்சுக்கோங்களேன். ஒரு கோடீஸ்வரன் அல்லது கோடீஸ்வரி, அங்கே ஒரு சாதாரண ஏழை மணமகன் அல்லங்கில் ஏழை மணமகள். இந்த 2 பேரில் கணவன் மனைவியில் யாரோ ஒருத்தர் டவுனாகவும் ஒருத்தர் உயர்வாகவும் இருப்பார்கள். இது கூட கலப்புன்னு கூட வச்சுக்கிடலாம். ஆனாலும் அந்த சமுதாய வேறுபாடு என்ற கணக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட திருமணமாக அமையும். பெரும்பாலும் அதுக்காக ஒரே இதில் நடக்காதா அப்படின்னு கேட்க வேண்டாம். பெரும்பாலும் இப்படி நடப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது. இன்னும் ஒரு சிலருக்கு என்னன்னா, ஒரே இனமாக இருக்கும், பையன் வயது ஒரு வயசு கம்மியாக இருக்கும், பொண்ணு ஒரு வயசு கூடுதலாக இருக்கும். இதுவும் ஒரு வித்தியாசமான முறை. ஆக துளாராசியிலே பிறந்த காளையர்களுக்கும் கன்னியர்களுக்கும் ஏதோ ஒரு வித்தியாசமான மனம் முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த மாதிரியாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு சேருகின்றது. இனி வரிசையாக பார்த்தோம்னு சொன்னோம்னா, சூரியன் அந்த யோகத்தை கெடுக்கக்கூடிய சூரியன் கெடுக்க மாட்டார், அது ஒன்று. அடுத்தபடியாக சந்திரன்
தாயாரை கெடுக்க வேண்டும், கெடுக்காமல் சென்று விடுவார். தேய்பிரை சந்திரனாகவும் இருக்கின்ற காரணத்தினால. அடுத்தபடியாக சுக்கிரன் அவருடைய விளையாடுவார், பொங்கி விளையாடுவார், ஆனந்த கூத்தாட வைப்பார் உங்களை. உங்களுடைய ராசி நாயகனே 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய வீட்டில் இருக்கார். வீடு கொடுத்த நாயகனும் சேர்ந்தே இருக்கிறார். வீடு கொடுத்த நாயகன் சனி, ஆட்ட நாயகன். அவர் ஆட்சி மூல திரிகோணமாக இருக்கிறார். அவர் என்ன கொஞ்சம் அஸ்தமனத்தில் இருக்கிறார். அவர் அஸ்தமனம் உதயமாயிருச்சுன்னு சொன்னால் முழுமையாக வேலை செய்யும். அவர் அஸ்தமனத்தில் தான் இருக்கிறார். ஆகையினாலே உங்களுக்கு நான் கொடுக்கின்ற மார்க்கு 90 மார்க்குகள். இந்த 10% யோகம் கிடையாது. ஆகையினால 100க்கு 100 அல்ல, 90% யோகம் நிச்சயமாக வேலை செய்யும். 90% டெபாசிட் பண்ணியாச்சு. அது எப்போ உங்களுக்கு செலவழிக்கப்படுகிறது, எப்போ நீங்கள் எடுத்துக்கிடலாம் என்பது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஆக சுக்கிரன் உங்களுக்கு சகலவிதமான யோகங்களையும் அள்ளி கொடுப்பார். எண்ணிய எண்ணங்களை ஈடேற்றுவார். முதல்ல ஃபஸ்ட்டு தொட்டது தொலங்கும் விளங்கும் விருத்தியாகும். எதை தேடுகின்றீர்களோ அது கைக்கு கிட்டும். எதை நாடுகின்றீர்களோ அது தேடி வரும். எத்தனை பேர் முன்னால் நீங்கள் விழுந்தீர்களோ அவர்கள் முன் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துவிட்டது. சீரழிந்த வாழ்க்கை செம்மையாக போகின்றது. விரட்டி விரட்டி துவைத்து எடுத்தவர்கள் முன்னே நீங்கள் பெரிய ஆஜானுபாகுவாக உயர்ந்து நிற்கப் போகின்றீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அருமையான யோகத்தை இந்த 4 பேர் கூட்டணி 8/3/2024 இரவு 7:16 அளவிலிருந்து தொடங்குகின்றது. அடுத்தபடியாக 2/7 குடையவன் 4ஆம் இடத்தில். குடும்பம் வசீகரமாக விளங்கும், பொங்கும், ஆனந்த கூத்தாடும், ஆடம்பர வாழ்க்கை அமையும். சகலவிதமான யோகங்களும் வந்து சேரும். ஆடை ஆபரணங்கள், நகை நட்டுகள், கார் வாகனங்கள் எல்லாம் வந்து சேரும். நண்பர்கள் கூட்டம் பெருகும், வியாபாரம் விரிவடையும், உத்தியோகம் சிறப்பாகும். 3/6 உடையவன் 7ஆம் இடத்திலே அமர்ந்திருந்த போதிலும் செவ்வாயினால் பார்க்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே அனைத்து வகையிலும் உங்களுக்கு யோகம் தேடி வரும். உங்களை தோற்கடிக்க வேண்டும் என்று எண்ணியவர்கள் தோற்று போகக்கூடிய காலகட்டம். விட்டது விட்டபடி இல்லாமல், போனது போயிடுச்சியா அப்படின்னு இல்லாமல் திரும்ப கண்டிப்பாக உங்கள் கைக்கு வந்து சேரும். 4/5 அதிபதியாகிய சனி பகவான் ஆட்சி மூலத்திரிகோணமாக 5ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றான். உதயமான உடனே யோகத்தை கொண்டு வந்து சேர்ப்பார். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும், குடும்ப சுகம் மேன்மையடையும், கணவன் மனைவி தாம்பத்திய உறவு வலுவடையும், பூர்வ புண்ணியம் வலுவடையும். குலதெய்வ கோவிலுக்கு கற்கண்டு சாதம் செய்து வைதுங்கள். அதை பலருக்கும் விநியோகம் செய்து நீங்களும் சாப்பிடுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சுவையானதாக இருக்கும். இதை ஏதேனும் ஒரு வெள்ளிக்கிழமை செய்யுங்கள். உங்கள் ராசிக்கு உரிய கிழமை வெள்ளி. வெள்ளிக்கிழமை காலையில் உச்சி வேளைக்கு முன் அந்த மாதிரி கற்கண்டு சாதம் படைத்து வழிபடுங்கள். வீட்டிலிருந்து போகிறச்சே கட்டுச்சோறு மறக்காமல் கட்டிக்கிட்டு போங்க. இடையில் ஏதோ ஒரு இடத்தில் தங்குங்கள். அருகாமையில் இருந்தால் கூட இடையில் ஒரு இடத்துல நின்று இறங்கி ஒரு ஓரமாக இருந்து அந்த கட்டு சாதத்தை சாப்பிடுங்கள். அந்த இடத்திற்கு வருகின்றவர்களுக்கும் நீங்கள் அது ஒரு வாயாவது கொடுக்கணும். உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போடுங்க. குலதெய்வம் உங்களோடு வந்து விட்டார் என்று அர்த்தம். அவரை உட்கூட்டின்றே போய் அந்த குலதெய்வம் கோயிலில் போய் உங்களுக்கு அந்த கற்கண்டு சாதத்தை படைத்து விநியோகம் செய்து நீங்களும் சாப்பிட்டு விட்டு வாருங்கள். வாழ்க்கை அன்று முதல் மிகவும் இனிப்பாக, சுவையானதாக, மிகவும் மறுமலர்ச்சி உடையதாக, எண்ணிய எண்ணங்கள் கூடியிருவதாக, வாழ்க்கை நல்ல யோகத்தோடு அமையப் பெறுவீர்கள். சனி உதயமாகும் பொழுது எண்ணிலடங்காத யோகங்களை அள்ளிக்கொண்டு வந்து சேர்த்து கொடுப்பார். 9-12க்கு உரிய நாயகன் புதன். அவர் 6ஆம் இடத்திலே ராகுவோடு சம்பந்தம். தொப்பனாருக்கு இந்த இடத்துல கொஞ்சம் வீக் ஆகுது. தொப்பனாரை கொஞ்சம் நல்லபடியாக கவனித்துக் கொள்ளுங்கள். அவருடைய ஆரோக்கியம் தளர்வு என்று இருக்கிறது. இருப்பினும் கூட ராகு இருக்கார். ராகு தான் கொடுப்பாரு. ராகு மறுபடியும் சரி பண்ணிக்கிறார். இருப்பினும் ஒரு கட்டத்தில் பயம் வார். ஆகையினாலே தைரியமாக நீங்கள் அவருக்கு ஆரோக்கியத்திற்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்யுங்கள்.
அடுத்து 10க்குடைய நாயகன் சந்திரன் 5ஆம் இடத்திலே சகல வசீகரங்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார். 11க்கு அதிபதியாகிய சூரியன் 5ஆம் இடத்திலே அமர்ந்திருந்த போதிலும் கெட்டதை செய்ய விடாமல் தடை ஏற்பட்டிருக்கின்றது. ஆகையினாலே உங்களுக்கு வாழ்க்கையில் 90% யோகம் மிகச்சிறப்பாக விளங்கும். அடுத்தபடியாக விருச்சிக ராசி நேயர்களை பார்ப்போம். மலை கொலைந்தாலும் மனம் கொலையாத விருச்சிக ராசி நேயர்களே, படை தளபதி இல்லையா நீங்கள்? போராட்டத்திலே போர்க்களத்திலே தோல்வியே கண்ட போதிலும் கூட மனம் கலங்காதவர்கள். தோல்வி வீரனுக்கு தோல்வியும் வெற்றியும் சகஜம் என்று சொல்லக்கூடியவராயிற்றே. ஆகையினால இந்த ஏற்கனவே ஏற்பட்டிருக்கின்ற சில சங்கடங்கள் குழப்பங்கள் எல்லாம் அதெல்லாம் வந்து போகுமியா, அதெல்லாம் பார்த்தா முடியுமா அப்படின்னு அப்படி தூசியை தட்டுறது போல தட்டிட்டு போகக்கூடிய நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ஏமாந்து போயிட்டீங்க. நம்பி ஏமாந்து போயிட்டீங்க. சரி, இப்போவாவது நம்பிக்கை செயல்படுதா அப்படின்னு பார்ப்போம். நானும் உங்களுக்கு ரொம்ப நல்லது சொல்லணும்னு நினைக்கிறேன், முடியலை. கிரக கூட்டங்கள் அப்படி ஏதாவது சுற்றிக்கிட்டே வராங்க. சரி, இப்போ என்ன செய்து 4 கிரகங்கள் கூட்டணியாக கூடியிருக்கிறாங்க. அதாவது ஏற்கனவே சனி அர்த்தாஷ்டமத்து சனியாக வந்து உட்கார்ந்துட்டார். 3 நாளுக்கு உடையவன் தான் இருந்தாலும் என்ன செய்ய, சனி அப்படிங்கிற கிரகமாச்சே. அவர் 4ஆம் இடத்துல ஏற்கனவே 7.5 சனியில் படுத்தினார். அது பின்ன 3ஆம் இடத்துல யோகச்சனியாக வந்து எந்த விதமான யோகத்தையும் கொடுக்கலை. அது சில பேர் சொல்கிறாங்க, யோகத்தில் ஒன்றும் கொடுக்கல, இப்போ கெடுக்கிறதுல என்னத்தையா கெடுத்துட போகிறாரெல்லாம் ஒன்றும் கெடுக்க முடியாதியா, இருந்தால் தானேயா கெடுக்கிறதுக்கு, ஏற்கனவே உயிர் மட்டும்தான் இருக்குது, அதெல்லாம் கெடுக்க முடியாது அப்படின்னு அவங்களுக்கு அவங்களாவே ஆறுதலும் தேர்தலும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். சரி, சந்தோஷம். அப்படியாவது மனுஷன் வந்து ஒரு தைரியத்தில் இருக்கிறார்ல, அது வரைக்கும் சந்தோஷம்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். 3 நாளுக்கு உடையவன் தான். சுகபங்கம் ஏற்படும் பொழுது எல்லாருக்குமே சங்கடமாக தானே இருக்கும். சுகத்தை அனுபவிக்கிறதுக்காகத்தானே பிறவி எடுத்து வந்திருக்கிறோம். பிறவி அப்படின்னு ஒன்று இருந்தால் வாழ்க்கையில் ஒரு சுகம் இருக்க வேண்டும். இந்த சுகமே தடையாக இருந்தால் என்ன செய்வது? சுகம் 10%ம் சங்கடங்கள் 90% வாழ்க்கையில் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியும்? அந்த அளவுக்கு நொந்து நூலாயிட்டீங்க. அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த 4 பேர் கூட்டணி என்ன, சனி அங்கே தான் 4ஆம் இடத்துல வந்து இருக்கிறார். அவர் கூட சூரியன் வந்து சேர்ந்தார், பொன்னம் போல பூ போல் வந்து சேர்ந்தார் மாசி மாதம் 1ஆம் தேதி. சரி, அவர் பேசாமல் இருந்தாங்களா? சுக்கிரன் வந்திருக்கிறார். 8/3/2024 காலை 10:06 சுக்கிரன் வந்து அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் வந்து 3ஆம் பாதத்துக்குள்ளே என்ட்ரி ஆனார். கும்ப ராசி அப்படின்னு அதுக்கு பேர். கும்பத்துக்குள்ளே அந்த 2 பேரோடு இவர் சேர்ந்துக்கிட்டார். சூரியனும் சனியும் இருந்தாங்க. அவங்களோட ஐயா நானும் வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லி, சூரியன் என்பது ராஜா, சனி என்பது வேலைக்காரன். இப்போ மந்திரி வந்து சேர்ந்துக்கிட்டார். ராணி வேணும் இல்லையா? ஆமாம் தான் வராரு. அதே 8/3/2024 இரவு 7:16 அளவில் ராணியும் வந்து சேர்ந்துக்கிட்டார். அதான் சந்திரன். ஆக இந்த சேர்ந்ததனாலே ஒரு யோகத்தை ஒவ்வொருத்தருக்கும் எழுதி வச்சிருவாங்க. எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு சில முன்ன பின்ன வரும். ஆக யோகம் இதனால், இந்த கூட்டணியினால் இணைகின்ற யோகம். ஒருவருக்கும் ஒரு இணைந்தாலே யோகம் தானே. தனிப்பட்ட ஒருத்தர் தனிமையிலே இருந்தால்தான் அது யோகம் கிடையாது. ஒருவரோடு ஒருவர் இணையும் பொழுது ஒரு கூட்டணி ஏற்படுகின்றது, ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது, வேதியியல் மாற்றம் ஏற்படுகின்றது. ஆகையினாலே அந்த வேதியியல் மாற்றம் என்பது ஒரு மனிதனுக்கு நல்லதா கெட்டதா, இதைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது நல்லது எவ்வளவு, கெட்டது எவ்வளவு, இந்த கோணத்தில் நாம் பார்க்குறோம். இப்போ இதில் யார் நல்லவே யார் கெட்டவே? சனி ஏற்கனவே நல்லவே இல்லை, அங்கே போய் நான் 4ஆம் இடத்துல போய் வலுவாக உட்கார்ந்துருக்கிறார், கெடுத்துக்கிட்டு இருக்கிற நிலையில். சரி, அந்த சனிக்கு ஏதாவது வேதை ஏற்படுகின்றதா? அதாவது ஒருத்தன் கெடுக்க வர்றான்னா அந்த கெடுக்கிறவனை தடுக்கிறதுக்கு எவனாவது இருக்கானா பார்க்கணும். சரி, அதே போல் பாதகாதிபதி அல்லது யோகாதிபதி எவராக இருந்தாலும் 4ஆம் இடத்துல சூரியன் அப்படின்னு ஒருத்தர் வந்துட்டார். 4ஆம் இடத்துல சூரியன் தாயாரை பாதிக்கும், சுகத்தை பாதிக்கும். உங்களுடைய ராசி பிரகாரம் பார்த்தோம்னா 10ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன்.
இந்த 10ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன் 4ஆம் இடத்துல வந்து இருக்கிறச்சே தாயின் நிலைமையை பாதிக்கும். உங்கள் சுகம், தாயின் நலம் பாதிக்கும் போது உங்கள் சுகம் சேர்ந்தே பாதிக்குது. சரி, பாதிக்க விடாமல் ஏதாவது கிரகம் தடை போடுகிறதா? ரைட்டு. அடுத்தபடியாக 4ஆம் இடத்துல சந்திரனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். இந்த சந்திரன் தாயை முற்றிலும் இன்னும் பாதிக்கும். இப்போ தாய் மொத்தத்தில் உங்களை விட்டு விடைபெறக்கூடிய காலகட்டம் கூட வந்துடலாமோ அப்படின்னு நினைக்கிறச்சு. அதுக்கு ஏதாவது தடை ஏற்படுகிறதா? அதுக்கு ஏதாவது டாக்டர் வந்து காப்பாற்றுறாரா? அதுதான் கணக்கு, அதுதான் வேதை. இந்த வேதைன்னு சொல்கிறது என்னன்னா, அந்த ஐயா இனிமேல் அவன் பிழைக்க மாட்டான்னு சொல்லும்போது ஒரு பெரிய கெட்டிக்கார டாக்டர் வந்து பிழைக்க வச்சிருந்தார் இல்லையா, அதுதான் வேதை. அந்த உயிர் போகக்கூடிய தருணத்திலே அந்த உயிர் முடிவதற்கு ஒரு தடை, அந்த வேதை. உயிர் முடிவதற்கு ஒரு வேதையை கொடுத்து விட்டால் உயிர் போகாது, தப்பித்துக் கொள்வார்கள். அதுக்கு ஒரு டாக்டர் கெட்டிக்காரை இருக்கிறான். அப்படி பார்க்கணும். இப்படி ஏதாவது இருக்குதா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறச்சே ஒரு பெரிய கெட்டிக்கார டாக்டர் இருக்காரியா, அவர் யாரு? அது நீங்கள் தான். என்னையா சாமி இப்படி சொல்றீங்க? ஆமாம், அதாவது 4ஆம் இடத்துல உள்ள சூரியனுக்கு வேதை செவ்வாய் தான். 3ஆம் இடத்துல உள்ள வேதை செவ்வாய் தடையாக போய்விடுகிறார். ஸோ சூரியன் எதையும் கெடுக்க முடியாது. அதே போல் 4ஆம் இடத்துல உள்ள சந்திரனுக்கும் 3ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற அந்த செவ்வாய், அதான் நீங்கள் தடையாகிறது. ஆகையினாலே சந்திரன் கெடுக்க முடியாது. அடுத்தபடியாக 4ஆம் இடத்தில் உள்ள சனிக்கும் 3ஆம் இடத்திலே உள்ள செவ்வாய் வேதையாகின்றார். ஆக அர்த்தாஷ்டமத்து சனி வேலை செய்யவில்லை. சாமி இன்னும் ஒருத்தர் இருக்கிறாரே சுக்கரன், 4ல் அவருக்கு வேதை இல்லை. 4ஆம் இடத்துல உள்ள சுக்கரனுக்கு இந்த இடத்துல வேதை இல்லை. 4ஆம் இடத்துல உள்ள சுக்கரன் நல்லவரா கெட்டவர்? இப்போ அது ஒரு தெரிஞ்சுக்கிடணும் இல்லையா? ஐயா, சூரியன் சந்திரன் சனி கெடுக்காமல் விட்டு விடுகிறார்கள். ஒன்று, எப்பா சனி கெடுக்கல இல்லை, அந்த மட்டும் தப்பிச்சப்பா. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. சூரியன் சந்திரன்லாம் அப்பப்போ வந்துட்டு போயிடுவாங்க ஐயா, விருந்தாடி வந்துட்டு போயிடுவாங்க ஐயா. சனி 2.5 வருஷம் 2.25 வருஷம் போட்டு பெண்ட் எடுத்துருந்தாரு, அவருக்கு வேதை வந்துருச்சா? ரைட்டு, வேதை, சந்தோஷம். இதுவே பெரிய சந்தோஷமாக இருக்குதே அப்படின்னு விருச்சிக ராசிக்காரங்க சந்தோஷப்படலாம். சுக்கிரன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு வேதை இல்லைன்னுட்டியே. 4ஆம் இடத்துல 4இல் சுக்கிரன் யோகத்தை கொடுக்க வல்லவர். ஆதிபத்திய விசேஷம் என்னமோ விருச்சிகத்திற்கு 7-12க்கு உரியவர். மனைவி, நண்பர்கள், கூட்டாளிகளை குறிக்கக்கூடிய அந்த சுக்கிரன் பொதுவில் அவர் எத்தனாம் பாவத்துக்கு அதிபதியாக இருந்தால் 4ஆம் இடத்தில் இருந்தால் அவர் வாழ்க்கை வளத்தை உண்டு பண்ணக்கூடியவர். சுக்கிரன் இருந்த வீட்டுக்கு உடைய சொந்தக்காரன் சனியும் அங்கேயே இருக்கின்ற காரணத்தினாலே வாழ்க்கை வளமாக ஆக்குவதற்கு உரிய ஆக்கப்பூர்வமான வேலைகளை சுக்கிரன் வழங்குவார். ஆக மிச்சம் 3 பேரும் கெடுக்க முடியாத நிலையிலே இருக்கிறார்கள். அந்த மட்டுக்கும் உத்தமம். கொடுக்கின்றவரை தடுப்பார்களா? அதுவும் தடுக்கவில்லை. ஆக விருச்சிகத்திற்கு இப்போ லேசாக கொஞ்சம் ஒளி தெரிகிறது. ஒளி தெரியுது. யாரால்? சுக்கிரனால். சுக்கிரன் யாரு? மனைவி அல்லங்கில் கணவன். விருச்சிக ராசியிலே பிறந்த பெண்ணாக இருந்தால் கணவனால், விருச்சிக ராசியிலே பிறந்த ஆணாக இருந்தால் மனைவியினால். 2 பேருக்கும் பொதுவாக நண்பர்கள், கூட்டாளிகள். இவர்களால் உங்களுக்கு, உங்கள் வாழ்க்கைக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு தன்மையும் ஏற்படுகின்றது. அதாவது 9க்கும் 10க்கும் உடையவனாகிய சூரிய சந்திராள் இந்த இடத்துல ஆதிபத்தியத்தை பார்த்தோம்னா 2 பேரும் யோக்கியர்கள், நல்லவர்கள், யோகாதிபதிகள். யோகாதிபதிகள் ஒன்று கூடினாலே யோகம்தான். லக்னேசன் 3ஆம் இடத்துல உச்சம் பெற்று விட்டார். உங்கள் ராசி நாயகன், அதான் லக்னேசன் சொன்னேன். விருச்சிகத்திற்கு போர்க்களத்தில் தோல்வி மேல் தோல்வி கண்ட உங்களுக்கு
இப்போ ஒரு சின்ன ஆயுதம், நிராயுதபாணியாக போயிருந்தீங்க, சின்ன ஆயுதம் கிடைச்சு நீங்கள் சகலரையும் வெற்றி கொண்டு விட்டீர்கள். நீங்கள் இப்பொழுது வெற்றி வீரராக இருக்கின்றீர்கள். மகரத்திலே செவ்வாய் உச்சம். அட்ரா சக்க அனைத்தையும் அடிச்சு நொறிட்டாயா, 10வது தடவை போர் எடுத்தான், ஜெயிச்சிட்டான் பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலே இந்த சூரிய சந்திர சுக்கிரன் சனி சேர்க்கையின் உடன்படிக்கையின் மூலமாக அந்த கட்டத்தில் 3ஆம் இடத்துல செவ்வாய் ஜெயித்து விட்டீர்கள். போர்க்களம் இப்பொழுது உங்களுக்கு பணிந்து விட்டது. நீங்கள் வெற்றி வீரராக, வெற்றி திலக வீரனாக இருக்கின்றீர்கள். புரட்சி படை தளபதியாகி விட்டீர்கள். அதிலும் வெற்றி புரட்சி, உங்கள் புரட்சி வெற்றி பெற்று விட்டது. ஸோ நின்றுவிட்ட தொழில் நடக்கும், நின்று போய்விட்ட வியாபாரம் மீண்டும் புத்துயிர் பெறும். உத்தியோகத்தில் பல இடைஞ்சல்களால் நீங்களே ரிசைன்மெண்ட் போயிருப்பீங்க நிறைய பேர். அது என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. என்ன ராசின்னு கேட்டால், சாமி விருச்சிக ராசி. ஏன் என்ன அங்கே உள்ள தொல்லையை தாங்க முடியல சாமி, அவன் 50,000 சம்பளம் கொடுக்கறதுக்கு நாங்கள் 1,00,000 ரூபாய்க்கு மன வேதனையோட இருந்துக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு எதுவும் ஆச்சுன்னு சொன்னால் அந்த 50,000 என்னை வந்து காப்பாற்றாது, வேலை ரிசைன்மெண்ட் வந்துட்டேன். மேலதிகாரி டார்ச்சர், அவ்வளவு டார்ச்சர். 50,000 ரூபாய் சம்பளத்தையே விட்டுட்டு வரக்கூடிய அளவுக்குன்னா மனுஷன் எவ்வளவு பாடுபட்டிருப்பான், எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான், நொந்திருப்பான். அதை விடக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த உயரதிகாரி அவ்வளவு டார்ச்சர் பண்ணியிருக்கிறாரு. அல்லங்கில் குடும்பத்தில் பல சிக்கல்களை உழன்றிருப்பார். அல்லங்கில் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல்ல பல பல தோல்விகளை சந்திச்சிருப்பார். அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது ஒரு விடிவு காலம் பிறந்து விட்டது. இந்த 4 பேர் கூட்டணியினால் தேதி 8/3/2024 இரவு 7:16 இது ஆரம்பம். இந்த வெற்றி என்பது அந்த கட்டத்தில் தான் வெற்றி. அந்த உங்களுடைய எதிரி யாரு? விருச்சிகத்திற்கு எதிரி இந்த இடத்தில் செவ்வாய் என்று சொல்வதை விட அட்டமாதிபன் புதன் நீசமாகி விட்டான். ஆகையினால்தான் முழு வெற்றி அப்படின்னு சொன்னேன். வெற்றி திலக தேவி உங்கள் அருகிலே, வெற்றி தேவதை உங்களை அணைத்து கொண்டாள். ஆக நீங்கள் சகலத்திலும் வெற்றி பெற்று விட்டீர்கள். ராஜா தேள் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. 4 தேள் மத்தியில் முன்னும் பின்னும் 3 ஒரு பரிவாரத்தோடு இருப்பாங்க. அந்த தேள் அதுக்கு மேலே ஒரு பெரிய தேள் உட்கார்ந்துருக்கும். அவங்க தூக்குனாங்கன்னா எல்லாரும் ஒன்று வர தூக்காக டொக்குன்னு போட்டுருவாங்க. அதைத்தான் ராஜா தேள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராஜா தேள் வந்து செவ்வாய் உச்சம் பெற்றவர்களுக்கு இந்த ராஜா தேள் போல யோகம், போர்க்களத்திலே வெற்றி பெறக்கூடியவர்கள் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. ஏனென்றால் சனி வீட்டில் தான் செவ்வாய் உச்சம் பெறுகிறார். செவ்வாய்க்கும் சனிக்கும் எப்பயும் ஆகாது. அப்போ சனி தன்னுடைய வீட்டை அவருக்கு உச்சம் பெற கொடுக்கின்றார். செவ்வாய் வீட்டில் சனி வந்து நீசம் பெறுவார். இதுதான் முக்கியம். அதான் படை வீரனுக்கு உண்டான மரியாதையே வேற. நாட்டையும் வீட்டையும் அவன் தானே காப்பாற்ற வேண்டியிருக்குது. ஆக உச்சம் பெற்ற செவ்வாய், ஆகனாலே படையிலே ஜெயிச்சு விட்டீங்க. இனி உங்கள் வாழ்க்கை வசந்தம் வீசப் போகின்றது. தர்ம கர்மாதிபதி யோகம் பேசுகின்ற நேரம். என்ன தசை நடந்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஒரு முறை செவ்வாய்க்கிழமை அன்று உங்களுக்கு தோதுபடுகின்ற செவ்வாய்க்கிழமை பழனி மலை முருகனுக்கு சென்று பழனி ஆண்டவரை பாலாபிஷேகம் செய்து விட்டு வாருங்கள். அது போதும். அங்கே போக முடியாதவர்கள் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று வாருங்கள். பழனி தான் ஃபஸ்ட்டு. செவ்வாய்க்கு அதி தேவதை என்பது பழனிமலை முருகன். அங்கே முடியாதவர்கள் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. 100க்கு 100% யோகம் கொடுப்பவன் பழனி ஆண்டவன் தண்டாயுதபாணி சுவாமி. உங்களுடைய வெற்றி பெரும் வெற்றியாக திகழவும் அதை பெற்று அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வேண்டும் இல்லையா? ஆகையினாலே உங்களுக்கு சந்தர்ப்பப்படக்கூடிய செவ்வாய்க்கிழமை, இந்த செவ்வாய்க்கிழமை தான் இல்லை, உங்களுக்கு ஏதுவாகின்ற ஏதேனும் ஒரு செவ்வாய்க்கிழமை அன்று, அந்த செவ்வாய்க்கிழமை அன்று பழனிமலை முருகனுக்கு தண்டாயுதபாணி சுவாமிக்கு பால் அபிஷேகம் செய்து மட்டும் வாங்க. வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். செஞ்சுட்டு வாங்க. வந்ததிலிருந்தே உங்களுடைய குடும்பம் வெகு விமர்சையாக திகழும். நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும்.
சுக்கிரனும் சனியும் சேர்ந்து இருக்கின்றார்கள், சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கின்றார்கள். புதையல் கிடைத்ததற்கு ஒப்பான ஒரு யோகம் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. மனம் தளராமல் செயல்படுங்கள். உங்களுடைய மனம் தளராமல் படுகின்ற செயலுக்கு உங்களுக்கு பகவான் இறைவன் முருகன் வெற்றியை கொண்டு வந்து கொடுப்பான். உங்களை வீழ்ச்சியடைய செய்தவர்களை அவர்கள் முன் உங்களை எழுந்தின்று உங்களுக்கு எல்லோரும் பணிந்து நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை தண்டாயுதபாணி கொடுப்பார். வாழ்க்கை இதிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் பெறக்கூடிய வாழ்க்கையாக அமையும். பல இடையூறுகள் எல்லாம் நீங்கள் சந்தித்துக்க வேண்டி இருக்கின்ற காரணத்தினாலும் உங்களுக்கு நான் கொடுக்கும் மதிப்பெண்கள் 70% யோகம் உங்களுக்கு வந்துவிட்டது. 30% அடுத்து நீங்கள் செயல்புரியக்கூடிய காலகட்டம் மூலமாக அது பலனிக்கு சென்று வரக்கூடிய அந்த கைங்கரியத்தின் மூலமாக அதுவும் கிடைக்கும். ஆகையினாலே நான் கொடுக்கின்ற மதிப்பெண்கள் 70% யோகம் உங்களுக்கு வந்து சேரும். மீதி மற்ற ராசிகளை நாளை முதல் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.